गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द जानकीकान्तस्मरणं जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की जय आंजनेयमूर्ति की जय स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसत्पदष्टं यः विष्णुरातममूचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय वरब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। मतिह गुणसक्ता बन्धकृत तेष्वसक्ता त्वमृतकृत उपरुन्धे भक्तियोगस्तु शक्तिं महदनुगमलभ्या भक्तिरेवात्र साध्या कपिलतनुरिति त्वं देवभूत्यैन्यगादीः मम गुणगणलीला कर्णनैः कीर्तनाद्यैः मयि सुरसरियोगप्रख्य चित्तानुवृत्तिः भवति परमभक्तिः साहि मृत्योर्विजेत्री कपिलतनुरिति त्वं देवभूत्यैन्यगादीः। श्रीपतियाण பரம கருணாமூர்த்தியான குருவாயூரப்பருடைய சன்னிதானத்தில் பாகவதத்தை அனுசரித்து நாராயண பட்டத்திரியால தன்னுடைய வாத ரோகம் அப்படிங்கிற வியாதி போகணுங்கிறதுக்காக எழுதப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் நாராயணீயம். தமிழில் நம்ம வாத ரோகம்னு சொல்லுவோம், பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவா. இங்கிலீஷில் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. இதை குருவாயூரில் போய் இந்த வியாதியை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி
நாராயண பட்டத்திரி பஜனை இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ குருவாயூரப்பன் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் தானே. தன்வந்திரி அப்படிங்கிற மூர்த்தியா இருந்தா வியாதி போறதுக்குள்ள மூர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்றது. மிருத்யுஞ்சயம் அப்படின்னு சொன்னா கண்டங்களை போக்குறவர் அப்படின்னு சொல்றது. வைத்தீஸ்வரன் கோவில்ல வைத்தியநாதர்னு இருக்கார். அந்த சுவாமி பேரே வைத்தியநாதர்னு பேர். அந்த சுவாமியை போய் பஜனம் இருந்தோம்னா நம்ம வியாதிகள்லாம் போகும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லையும் இருக்கு, பெருமாளுடைய அனுஷ்டானங்கள்லையும் இருக்கு. 1300 வருஷம் முன்னாடி வாழ்ந்த நாவுக்கரசருங்கிற அப்பர் சுவாமிகள் தான் தன்னுடைய பாடல்ல இதை பதிவு பண்றார். பேராயிரம் பரவி வானூரேற்றும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை. அந்த வைத்தீஸ்வர சுவாமி எப்படி இருக்காருன்னா அவரே மந்திரமா இருக்கார், அவரே தந்திரமா இருக்கார், அவரே மருந்துமாவும் இருக்கார். திரிபுரங்கள் தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே. புள்ளிருக்கு வேலூர், புல் வேலூர். இந்த தமிழ்ங்கிற வாழ்க்கை வைத்தறிச்சலா இருக்கும். இதை பிரிச்சு சொல்லணும்னா சொல்ல தெரியாது. வைத்தீஸ்வரன் கோவிலையும் நம்ம பொதுவாக சொல்லிட்டோம். அதோட ஒரிஜினல் தமிழ் பேர் என்ன? புல்லிருக்கு வேலூர்னு பேர். அது ஆமா, அந்த ஊரோட பேரு புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் பூஜை பண்ண ஊர் அது. அதனாலதான் அந்த வைத்தியநாத அஷ்டகத்துல சொல்லும் போது யாரார் பூஜை பண்ணினாங்கிறது முதல்லயே வந்துடும். ஸ்ரீராம, சௌமித்ரி, ஜடாயு வேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீல கண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. ஸ்ரீராம, சௌமித்ரி, ராமர் லக்ஷ்மணன், ஜடாயு. ஜடாயு பூஜை பண்ண கஷேத்திரம் அது. வேத ரிக்வேதம் பூஜை பண்ணது. அதனாலதான் ரிக்கு வேலூர்னு பேர். அது புல் இருக்கு வேலூர் அப்படின்னு சொல்ற மாதிரியா ரிக்வேதம் பூஜை பண்ணினால வேத ஷடானன. ஷடானன்னா முருகன். ஆதித்ய சூரியன் பூஜை பண்ண கஷேத்திரம் அது. குஜ, குஜன்னா செவ்வாய். அதனாலதான் இன்னைக்கு அங்காரக கஷேத்திரம்னு அதை சொல்றோம். நாம வைத்தீஸ்வரன் கோவிலில் சொன்னால் அங்காரக கஷேத்திரம், செவ்வாய்க்கு உள்ள கஷேத்திரம்னு சொல்கிறோம். இத்தனை பேர் பூஜை பண்ண கோவில் அது. அது மாதிரி குருவாயூருக்கு என்ன விசேஷம்? வியாதி போக்குறதுன்னு அப்படி இருக்கான்னா பகவான் வந்து நாராயணன், கிருஷ்ணன், வாசுதேவன் அப்படின்னு சொன்னாலும் பிரதிஷ்டை பண்ணினது குருவும் வாயுவும். அந்த வாயு பகவான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த ஊர்ல போய் பஜனம் இருந்தா வாயு சம்பந்தப்பட்ட வியாதி போகும். அது மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு ஊர் இருக்கு, வாத ஊர்னு பேர், மதுரை பக்கத்துல இருக்கு. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. ஒரு விஷயம் சொன்னா புரியும். அந்த ஊர்ல பிறந்தவர் தான் மணிவாசகர். அவருக்கு ஒரிஜினல் பெயர் வாத ஊரர்னு பெயர். மணிவாசகர்னு பின்னாடி பகவான் கொடுத்த பெயரே தவிர ஒரிஜினலா அவருக்கு பெயர் வாத ஊரர் அப்படின்னு பெயர். அவர் மதுரை பக்கத்துல இருக்காரு. மதுரையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல வாத ஊர் அப்படின்னு பெயர். அந்த ஊர்ல உள்ள பஞ்சபூதங்கள் பூஜை பண்ண கஷேத்திரம்னு சொல்றோம். பஞ்சபூத ஸ்தலம் வேற. சிதம்பரமோ திருவண்ணாமலையோ திருவானைக்காவலோ இதெல்லாம் பஞ்சபூத ஸ்தலம். இதை தவிர பஞ்சபூதங்கள் பூஜை பண்ண கஷேத்திரம்னு இருக்கு. அதுல இந்த வாத ஊர்ங்கிறது ஒரு ஊர். அது மாதிரி குருவாயூர்ல குருவாயூரப்பனை வாயு பகவான் பூஜை பண்ணதுனால அந்த ஊர்ல நாம பகவானை பஜனம் இருந்தோம்னா இந்த பெராட்டிக் அட்டாக் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் வரவே வராது. அந்த நாராயண சரஸ்ல ஒரு தடவை குளிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப எங்க பார்த்தாலும் யார்கிட்ட வேணாலும் கொரோனாக்கு அப்புறம் கேட்டா ஒண்ணுமே இல்லைங்கிறான். ஆனா எல்லாம் இருக்கு. இது எதனாலேன்னா அவளுக்கே புண்ணியம்
தெரியப்படலையா இல்லை மருந்துகளோட சைடு எஃபெக்ட் ஒன்றா வெளியில் வரதா ஒன்றுமே புரியல. நன்னா இருக்கிறவாளுக்கெல்லாம் திடீர்னு எந்த ஒரு சைடு வியாதியுமே இல்லாத வாழ்க்கெல்லாம் இது மாதிரி பெராட்டிக் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ அப்புறம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட வியாதிகளோ அவருடைய வாழ்க்கை முறை ஸ்ட்ரெஸ்ஸு ஆகார பிரச்சனை இதெல்லாமும் இருக்குது. அது வேறு விஷயம். அதை தாண்டி இப்போ நான் சொல்கிறதும் இருக்குது. அதனால தான் நம்ம வெளிப்பாடில் ஆச்சாரம்னு சொன்னாங்க. அன்னைக்கு சொன்ன போது எல்லா உடம்புலையும் ஒரே ரகம் தானே ஓடுறது அப்படின்னா எல்லாரும் ஒன்று தான். உயர்வு தாழ்வு நம்ம மதம் சொல்லவே இல்லை. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வேற்றுமையை சொல்லிட்டு உயர்வு தாழ்வை பற்றி பேசல. நீ வேற்றுமையே இல்லைன்னா முட்டாள்னு அர்த்தம். மலை வாழைப்பழம்னு ஒன்று இருக்கு, ரஸ்தாலி வாழைப்பழம்னு ஒன்று இருக்கு. ரெண்டும் ஒன்று தானே எப்படி சொல்ல முடியும்? சைஸில், கலரில், டேஸ்டில் இத்தனை வித்தியாசம் இருக்கு. இதில் மலை வாழைப்பழம் சக்தி ரஸ்தாலி வாழைப்பழம் மட்டும்னு சொன்னால் தான் தப்பு. அது மாதிரி பல வேற்றுமைகள் அந்தந்த பிரதேசங்களை அனுசரித்து நம்ம உடம்பே டியூன் ஆகிடுறது. அது மாதிரி சுபாவத்தினாலையும் செயலாலையும் குணங்கிறது வருது நம்ம பண்ணக்கூடிய காரியங்களாக. அப்போ அந்த சுபாவத்தை நாம் அடையும் போது அந்த தன்மை அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்கிறது. அதை வச்சு ஜாதியை சொல்கிறோமோ நம்ம ரொம்ப ஈஸியாக தெரியாத வாழ்க்கை தான் இதெல்லாம் சொல்கிறது. தெரிஞ்சே போய் சொல்கிற வாழ்க்கையில் நம்ம சமூகத்தில் பண்டைய நூல்களில் ஜாதியை பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்டு கிரேடுன்னு பிரித்து தான் தொழிலை சொல்லி பிரித்து தான் பிரித்தோம். பறையர் அப்படின்னு சொன்னால் மட்டம்னு அர்த்தம் கிடையாது, பறை சாற்றுபவர்னு அர்த்தம். பல்லர் அப்படின்னு சொன்னா பல்லு பாடுபவர்கள்னு அர்த்தம். வணிகர் அப்படின்னு சொன்னா வியாபாரம் பண்றவர்னு அர்த்தம். வேளாளர் அப்படின்னா விவசாயம் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். வண்ணான் அப்படின்னு சொன்னா சலவை தொழிலாளின்னு அர்த்தம். இந்த எல்லாமே அந்த தொழிலை வச்சுதானே ஜாதி பேரையே நம்ம சொல்றோம். இதுல ஏற்றுமை நீங்க ஏற்படுத்தினா அதுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணும்? உங்களோட குறுக்கு புத்தி, உங்களோட குரோத புத்தி, நீ ஒரு சத்திய நான் ஒரு சத்தியம், நீ மட்டும் நான் குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிறோமே இந்த சண்டையை. உங்க எல்லாரையும் விட நான் தான் ஒரு சத்தியா இருக்கேன்னு சொல்ற சகோதர ஆளுக்குள்ள உள்ளவெல்லாம் இருக்கலாம் இல்லையா? அப்ப அது அவருடைய புணர்ச்சி தானே. அது அப்பாவுக்கு நாளுக்குள்ளேயும் சமம் தானே. அது மாதிரி தெய்வத்துக்கு எல்லாரும் சமம் தான். அவளை சமம்னு காமிக்கிறதுக்கு தானே நம்ம கோவில்ல சமமா வச்சு பூஜை பண்றோம். 63 நாயன்மார்கள்ல 12 பேர் தான் நீங்க சொல்ற பிராமணங்கிறோம். மிச்சம் அத்தனை பேரும் கவர்மெண்ட் கஜெட்ல எத்தனை உண்டோ அத்தனை ஜாதியும் இருக்கு. அங்கே ஜாதி பார்த்தா நம்ம பூஜை பண்றோம். இதெல்லாம் பின்னாடி வந்தவர்களுடைய ஒரு சிறிய புத்தியினால இந்த சண்டைகள்லாம் வந்துடும். அதுவும் வேணும்னு சில பேர் உள்ள போட்டு கலப்பியும் விட்டாங்க. அதுக்குன்னே ஒரு டீம் ஒர்க் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. இன்னி அளவு ஒர்க் பண்றது நாம தான் புரிஞ்சுக்கணும். அவரவர்களுக்கு தனி அப்படிங்கிறது. இங்க வாதவூர் அப்படிங்கிறது குருவாயூரப்பன் அப்படிங்கிறவன் வியாதிகளை போக்கக்கூடியவன். அதுவும் பிரத்யேகமா வாத ரோகத்தை போக்கக்கூடியவன். வட்டத்திற்கு வந்தது வாத ரோகம் தான். அதுக்குதான் அவர் அங்க பஜனம் இருந்தது. இவர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது வாத ரோகம்னு சில இடத்துல குறிப்பிட்டு சொன்னாலும் மொத்தமா ரோகத்தை அதையும் காட்டிலும் ஆர்த்திங்கிறார். தன்னுடைய மனோவியாதியை குறிப்பிடுறார். அதனால இது என்ன ஆயிடுச்சுன்னா பிரசித்தி ஆயிடுச்சு. எந்த அளவுல அப்படின்னா ஆபத்து, ஆர்த்தி, ஆமயம் அப்படின்னு 3 எல்லாமே அகாரம் தான். ஆபத் அப்படின்னா நாம நினைக்காம வரக்கிறது, எழுதுப்புன்னு வர கஷ்டம். ஆர்த்தி அப்படின்னா மனோவியாதி. இன்னும் 2 மாசம் கழிச்சு இந்த பிரச்சனை வரப்போறது, இதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு அப்படியே உருகுறம் பத்தில. அதுக்கு ஆர்த்தின்னு பேரு. ஆமயம்னா சரீர சம்பந்தப்பட்ட வியாதி.
இது எல்லாருமே போகக்கூடியதான தெய்வமா குருவாயூரப்பன் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் இவருடைய ஸ்தோத்திரம். பாகவதத்தை அனுசரித்து இவர் பண்ணின்னு வரும்போது நிர்குணமான வஸ்துவே சகுணமா இருக்கு. நிர்குணத்துக்கும் சகுணத்துக்கும் பேதம் கிடையாது. சொரூபத்துல பேதம் கிடையாது. ரூபம் கூட தற்காலிகமானது. அதனாலதான் ஆச்சாரியால் ஜெகன் மித்யான்னு சொன்ன போது வியாவகாரிக சத்தியமா அங்கீகாரம் பண்றார். பிரபஞ்சத்தை பாரமார்த்திக சத்தியம் வியாவகாரிக சத்தியம் ரெண்டா பிரிச்சுட்டார். திற்காலத்திலையும் சத்தியமா இருக்கிறது வேற, தற்காலத்துல சத்தியமா இருக்கிறது வேற. இப்ப இந்த மோதிரம் மோதிரம்னு இதை சொல்றோம், இதை சங்கிலின்னு சொல்றோம். இந்த வேற்றுமை இருக்கு வடிவத்தினால. இது ஒரு சத்தியம். இது மோதிரமா இருந்தாலும் சங்கிலியா இருந்தாலும் தங்கமா இருக்கிறதுங்கிறது ஒரு சத்தியம். இந்த ரெண்டு சத்தியத்துல எது ஒரிஜினல் சத்தியம், எது தற்காலிக சத்தியம்? தங்கமா இருக்கிறது தான் ஒரிஜினல் சத்தியம். மோதிரம் தங்கமாகும், மோதிரம் சங்கிலியாகும், சங்கிலி மோதிரம் ஆயிடும். கவனிச்சு கேட்கணும். ஆனா தங்கம் தங்கமா தான் இருக்கு. அது மாதிரி பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு. பல நாம ரூபங்களால நாம பேதிச்சு உபாசிக்கிறோம் அல்லது மனோ விவகாரங்களால அப்படி தெரியறது அப்படின்னாலும் மனோநாசம் ஏற்பட்டா சர்வத்திர சமமாயிடும். மனசுதான் இதுக்கு காரணம். மேல கபிலோபதேசத்தையும் சொல்ல போறாங்க. இந்த சகுண வஸ்து அப்படிங்கிறத வச்சுதான் நிர்குணத்தை நாம பிடிக்க முடியும். ஏன்னா மனசு எடுத்த உடனே அழிய மாட்டேங்கிறது. மனசு நாசம் அப்படின்னு ஈஸியா சொல்லலாமே தவிர, தாயுமானவர்னு ஒரு மகான் அவர் சொன்னார், சிங்கத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கலாம், ஆகாசத்துல பறக்கலாம், ஜலத்து மேல முதக்கலாம், நெருப்புல நடக்கலாம், மனசை அடக்க முடியாது. எல்லாம் பண்ணலாம், நீ நினைச்சது அத்தனையும் பண்ண முடியும். ஆனா மனசை அடக்க முடியாது. மனசை அடக்கினாதான் அது என்ன வேகம் உள்ளதுங்கிறது தெரியும். அதுக்கே நான் எத்தனையோ சொல்லிருக்கேன். எனக்கு இஷ்டம் கண்ணை திறந்து இருக்கிறவர்களும் தெரியாது. கண்ணை மூடி பாருங்க, கண்ணை மூட விடுறதான்னு பார்ப்போம். இந்த மனசு கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா, வாக்கு வழியா, தோல் வழியா தான் வெளியில வரும் உலகத்துக்கு. இதை நீங்க கூர்மோங்காணிவ அப்படிங்கிறான் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது. ஆமை எப்படி பஞ்ச இந்திரியங்களையும் உள்ள எடுத்துடும், தலை, நாலு, காலு இதை உள்ள இழுத்துடும். அது மாதிரி ஞானிகளை பத்தி, ஸ்தித பிரஜர்களை பத்தி பேசும்போது வேணும்னா வெளியில விடுவா, வேண்டாம்னா உள்ள வச்சுப்பா. விவகாரம்னா வெளியில வரும், வேண்டாம்னா உள்ளவே லயமாயிடும். நமக்கு அப்படி கிடையாது. உள்ள போறதுன்னா என்னன்னு தெரியாது. உள்ள போற மாதிரி நாம நினைச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ சுவாமிஜிகள்லாம் கிளாஸ் எடுக்கிறார், இருந்து உட்காருங்கிறார், கண்ணை மூடுங்கிறார், அப்படியே நெத்தியில பாருங்கிறார், அரை மணி நேரம் நல்லா தூங்குறார். தூங்கி ஏந்துட்டு ஆனந்தத்தை அனுபவித்து இன்று குருநாதருடன் 1 மணி நேரம் ஆனந்த அலையில் மிதக்கலாம் பாருங்கள்ங்கிறான். இது என்ன அட்வைஸ் பண்ணி எனக்கு புரியல. எத்தனையோ ஜென்மா மண்டை பிச்சு போறது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துல, ஒரு நாள்ல 1 மணி நேரம் குருநாதரோட சேர்ந்து ஆனந்த அளவை மிதக்கலாம்னா எல்லாரும் சேர்ந்து போதை சாப்பிட்டாலும் மிதக்கலாம். அபியாசத்தினால புரிஞ்சிட முடியுமா? கிரேட் வித்தியாசம் இருக்கு. அவளுக்கு கண்ணாடியில் போகும், பளிச்சிருக்கிற கண்ணாடியும் இருக்கு, லேசா அழிப்புள்ள கண்ணாடியும் இருக்கு, பலமா அழிப்புள்ள கண்ணாடியும் இருக்கு. அதை பொறுத்து அதை கிளீன் பண்ற விதமே தவிர எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியுமா? அது மாதிரி சித்தத்துல என்ன விகாரம், என்ன அழுக்கு, எத்தனை ஜென்மா கர்ம வாசனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதை எதால போக்கிக்கிறதுங்கிறது வழிய வேணா தேடலாமே தவிர ஒரு செகண்ட்ல எல்லாம் சித்த சுத்தி அடையிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அடைய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு செகண்ட்ல பகூனியுமே பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது அநேக ஜென்ம சம்சித்தா ததோயாதி பராங்கதி. அநேக ஜென்ம
அபியாசத்தினால சித்திக்கக்கூடிய விஷயம். இது பக்தியினால சுலபமாகும். இதுதான் முக்கிய விஷயம். இந்த நாராயணியன் சொல்ல வர்றது அதுதான், பாகவதன் சொல்ல வர்றது அதுதான். அதான் நாராயண பட்டத்திரி சொல்றார். இந்த ரூபத்தை தரிசனம் பண்ணி உன்னோட நாமாவை சொல்லி உன்னோட பக்தியில முழுகி உன்னோட சரித்திரங்களை கேட்டு சரித்திரங்களை சொல்லி வாழ்க்கையை யார் நடத்துகிறார்களோ, யாருடைய வாழ்க்கை அது மாதிரி போறதோ அவர்களை தான் நான் பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். படந்தோ நாமானி பிரமதபல சிந்தௌ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தாக त्वयि खलु रमन्ते परममूनि अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितानि पठन्तो नामानि उन्नुடைய நாமாக்களை சொல்லிட்டு பிரமதபர சிந்தௌ நிபதிதாக உன்னுடைய பக்தியில அப்படியே முழுகி நிற்கக்கூடியவர்கள். ஸ்மரந்தோ ரூபந்தே ரூபந்தே உன்னுடைய ரூபத்தை அப்படியே ஸ்மரிச்சுட்டு அது அப்படியே எத்தி மனசாத்தியாயி தத் வாச்சா வததி, மனசுனால நினைக்கிறத தான் பேசணும், பேசுறத நினைக்கணும். இப்படி ஒரு விஷயம் அது மாதிரி இருந்துட்டு வரத கதையந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தாக, இது மாதிரி யார் சஞ்சாரம் பண்ணுகிறார்களோ அவர்களை தான் நான் அகம் தன்யான் மன்னியே, அவர்களை பெரிய பாக்கியசாலி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. சமதிகத சர்வாபிலட்சிதா, பொதுவா லோகரீதியா நம்ம யார பாக்கியசாலின்னு சொல்றோம்? அவளுக்கு எது கிடைக்கலையோ, புறத்தியாருக்கு எது கிடைச்சதோ அதை வச்சு நான் அவளை பாக்கியசாலிங்க. நமக்கு கிடைக்காதது இன்னொருத்தருக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சொத்து கிடைக்கல, பணம் கிடைக்கல, அவனுக்கு பணம் கிடைச்சது, அதனால அவனை பாக்கியசாலிங்கிறோம். நமக்கு நிம்மதி இருக்கு, அவனுக்கு நிம்மதி இல்லை, அவன் சொன்னா நம்மளை பார்த்து பாக்கியசாலிங்கிறான். அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் அந்த நிலைக்கு போனாதான் புரியும். எடுத்த உடனே சொன்னா புரியவே புரியாது. இந்த பாக்கியம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல என்ன சொல்றது? பாக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது பர்யந்தம் கீழே போன ஜென்மாக்கள்ல அடையாததை இந்த ஜென்மாவில் அடையிறவே அதுதான் பாக்கியம். ஏற்கனவே அதை அடைஞ்சிருக்க கூடாது. நாய் நெறி பண்ணி எத்தனையோ ஜென்மாவை எடுத்துக்க முடியல, அதில் அதை அடைஞ்சிருக்க கூடாது. புதுசா இந்த ஜென்மாவில் அதை ஆடாடும் நமக்கு. அதுக்குதான் பாக்கியம் அப்படின்னு பேரு. உண்மையா பாக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயம் ஒரு மாதிரி. காளிதாசன் சாகுந்தத்தில் சொல்லும் போது, குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஸ்பரிசிக்கிற அவத்தையில அவதான் பாக்கியசாலி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றான். ஏன்னா காளிதாசன் குழந்தை கிடையாது, அதனால ஆலக்ஷ தந்த முகுலை அனிமித்தஹாசை அவ்வக்த வர்ண ரமணீய வச்ச பிரவர்த்தி தன்யாஸ் ததங்கரதசா மலினீபவந்தி அப்படின்னு முடியும். ஆனா இந்த பட்டத்தில் அப்படி சொல்லலை. இது மாதிரி வாழ்க்கை யாருக்கு போறது? உன்னை ஸ்மரிச்சுட்டு உன்னை தியானம், அந்த திருக்கரணம் சேரணும். இன்னைக்கு காத்தால பெரியவா தரிசனம் திருப்பதியில். பெரியவா சாதுர்மாசிய டயத்தில் அவசியம் குருநாதரை தரிசனம் பண்ணணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்.
சாதுர்மாசியத்தை செய்யும் போதே அவள் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் சாதுர்மாசியத்தை செய்யறா. சாஸ்திரம் சாதுர்மாசியம்னா என்னன்னா வருஷா காலத்துக்கு சாதுர்மாசியம்னு பேர். 4 மாசம் அப்படின்னு சொல்றோமோ, 4 பட்சத்தை 4 மாசமா எடுக்கிறது இல்லை, பொதுவாக 4 மாசம்னு எடுத்துக்கலாம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி அப்படிங்கிற 4 மாசமாகவும் எடுத்துக்கலாம். இது அமாவாசைக்கு அப்புறம் வரும். 2 வகையா இருக்கு கணக்கு. சாந்திரமானம் சௌரமானங்கள் வரும்போது ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை பௌர்ணமிக்கு அப்புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி அதெல்லாம் அந்த கணக்குலாம் வேற விஷயம். நான் எல்லாரும் இது கரெக்டாக அது கரெக்டானா எல்லாமே கரெக்டு தான். 365 நாள் ஆயிடுத்து அப்படின்னு கௌரவர்கள் சொன்னால் 365 நாள் ஆகலைன்னா பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசத்தில் மறைஞ்சிருக்கிற நாளில் எது உண்மைன்னா 2மே உண்மைன்னா. அவன் சொல்றது ஒரு கணக்கு, இவன் சொல்றது ஒரு கணக்கு. இவ சூரியனோட நகர்வை வச்சுன்னு சொல்றா, அவ சந்திரனோட நகர்வை வச்சுன்னு சொல்றா. எதை போய் நீங்க எப்படி சொல்ல முடியும்? உண்மையாவே போய் இங்கிலீஷ் கேலண்டர் தான். ஒரு மண்ணாங்கட்டி கணக்கு கிடையாது. நம்ம பஞ்சாங்கங்கள்லாம் நொடிய நகர்வை வச்சுன்னு நாளை கணக்கு பண்றது. ஆச்சரியமா இந்த பகல் ராத்திரி இது எப்ப கூடுறது எப்ப குறையறது, இது எவ்வளோ திதி எவ்வளோ வருது, நட்சத்திரத்தோட அளவு எவ்வளோ இருக்கு, 60 நாழி அப்படின்னு பேரே தவிர எல்லா நாளும் திதியும் 60 நாழி இருக்காது, நட்சத்திரமும் 60 நாழி இருக்காது, வித்தியாசப்படும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். நம்ம இதை வச்சுருந்தா இப்போ பூமியில் இருக்கோம், பூமியோட சுழற்சி உங்களுக்கு புதியதாக சொல்லணும்னா சுழற்சியை வச்சுருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறேன். பூமியை தாண்டி மேலே போயிட்டெல்லாம் நாளை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? எத்தனை நாள்ல எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 14 தடவை சூரிய உதயம் அஸ்தமனத்தை பார்த்தோம்னு அந்த மேலே இருந்துட்டு இப்போ வந்தா வருவோம். அந்த விண்வெளி நிலையத்திலிருந்து வந்தவா அவ சொல்றா. அப்ப 14 நாள் ஒரு நாளைக்கு அவ கணக்குல எப்படி சொல்லுவேன். அதனால நம்ம நம்ம மகர்ஷிகள் ஞானிகள்லாம் மகர்ஷிகள்லாம் சொன்ன கால்குலேஷன் அசாத்தியமான. நம்ம ஒளியாண்டெல்லாம் சொல்றான் பத்தியில இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அவ நட்சத்திரத்தோட சஞ்சாரங்களையே நட்சத்திரத்தை சொல்லியிருக்கான்னா அவ. இதுல 100 சுவாரஸ்யம் சொல்றேன்னா 27 நட்சத்திரம் தான் கிடையாது, கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கு. 27 நட்சத்திரத்தை ஏன் நாம் எடுத்திருக்கோம்னா நம்ம கேலக்சிக்கு வெளியில உள்ளதுதான் நட்சத்திரம். இந்த கேலக்சி சுத்தி வர பாதையில உள்ளது 27 நட்சத்திரம். இதுல 28வது நட்சத்திரமும் இருக்கு. அபிஜின்னாம நட்சத்திரம் உபரிஷ்டாத ஷாடானாம் அதஸ்தா அச்ரோனாயி அப்படின்னு அது இப்ப விலகி போயிடுது. அதனால 27 ஆயிடுது. 28 நட்சத்திரம்னு வேதம் சொல்றது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள். இதெல்லாம் இதை கண்டுபிடிக்கணும்னு நாம நினைக்கணுமா? மூடத்தனம், முட்டாள்தனம். வேதம்ங்கிறது பொய். யாருக்குடா நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அறிவை பொய்ன்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? வெளிக்க நாட்டுக்காரன் கொண்டு போறான் கொள்ள கொள்ளையா. இதெல்லாம் கொண்டு போய் என்னன்னு மண்டையை உடைச்சுக்கிறான் ரிசர்ச். ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார், இந்தியர்களுக்கு கொடுக்காதீங்க வேலைன்னு ட்ரம்ப். இந்தியர்கள் இல்லைன்னா அமெரிக்கா நகராது. 50% நாசாலேயே இந்தியர்கள் தான். நான் சொல்ல வர விஷயம் என்ன, இங்க உலகம் முழுக்க சுத்தினாலும் மூளை இங்கதான் இருக்கு. புத்திசாலித்தனம் வேற. புத்திசாலித்தனம் கிரிமினலா எவ்வளவு பேர் நாள் இருக்கலாம். ஒரு விஷயத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணும் போது அது ஸ்புரணமாகணும். பத்தில அது நமக்கு ஜெனட்டிக்கா இருக்கணும். ஏற்கனவே நமக்கு அது அனுபவமான விஷயமா இருக்கணும். நம்ம மகரிஷிகளுடைய ஜீன்ல அது இருக்கிறதுனால அது அனுபவமா இருக்கு. இப்பெல்லாம் ரிசர்ச்ல அதை நோக்கி போயின்னு இருக்காவா. எல்லாருடைய ஜெனட்டிக் டிஎன்ஏல இருக்கு, அதை எப்படி தோண்டி விடலாம் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். இதைத்தானே நாங்க சொல்றோம். அது இருக்கிறதுனால அதை நோக்கி நாம ஃபோக்கஸ் பண்ணா நமக்கு அது பிரகாசமாகும் அப்படின்னு சொல்றோம். அதை அப்படி புரிஞ்சுக்காதபடிக்கு இது ஜாதியை கொண்டு நாசம் பண்ணி ரிசர்ச்சை கெடுத்து ஆராய்ச்சியை கெடுத்து உயர்வை கெடுத்து அறிவால உயர்றதுன்னா உயர்வே. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பாக்கி எந்த வகையில நீங்க உயர்ந்தாலும் உயர்வே கிடையாது. உயரத்தினால உயர்ந்தாலும், வெயிட்னால உயர்ந்தாலும், பதவியினால உயர்ந்தாலும், பணத்தினால உயர்ந்தாலும்
10 பரோட்டா சாப்பிடுவேன்னு சொன்னதுனாலேயே நீங்க உயர்வு கிடையாது. அறிவான நம்ம உயர்வு. அறிவுனால உயர்ந்தாதான் உயர்வு. அதனாலதான் அறிவை ரட்சிக்கணுங்கிறது வேதம். சுதம் மே கோபாயா அப்படின்னு ஒரு பதம் வேதத்துல. எச்சந்தசா ரிஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதாத் சம்பபூவா சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோது அமிர்தஸ்ய ஆவகந்தி ஹோமம்னு பேரு. இன்னைக்கு அதையே பண்றது இல்லை. எங்க பார்த்தாலும் நவகிரக ஹோமம் நடக்கிறதே தவிர இதைதான் பண்ணுவா சம்பிரதாயமா. நல்ல நாள்னாலே சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூஜாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மணः கோஷோசி மேதையா விஹிதः ஸ்ருதம் மே கோபாய. இந்த 9 வாக்கியத்துக்கு நான் அர்த்தம் சொன்னா இப்ப பாக்கி 6 நாள் சரியா போடும். அவ்வளோ விஷயம், ரிசர்ச்சான விஷயம். அந்த பூஜை பண்ணும்போது காத்தால ஆச்சாரியால அந்த சப்ஜெக்டுக்கு வர அந்த திருக்கரணம் இந்த ஒன்று சேர்ற இதுதான் ஆச்சாரியால பார்த்து ஒம்படிக்க கூடாது. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பக்கூடாது. இந்த மனசு வாக்கு சரீரம் இந்த 3 ஒன்னாகி எப்படி பூஜை பண்றார் இதை தான் பார்க்கணும். இந்த 3 ஒன்னாகி எப்படி பூஜை பண்றார் அப்படிங்கிறது. நம்ம பெரியவா அதிஷ்டானத்துக்கு வந்திருக்காளே சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவளை பூஜை பண்ண சொல்லிட்டு பக்கத்துல கவனிக்கிறார் பெரியவா. நம்ம காஞ்சிபுரம் சங்கர மடத்துல மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, அந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆதிசங்கரோடது. அவர் கொடுத்த அந்த சந்திரமௌலீஸ்வரரை இன்னி பரியந்தம் ஆச்சாரியால தவிர இன்னொருத்தர் பூஜை பண்ணதே கிடையாது. ஆச்சாரியால தவிர இன்னொருத்தர் தொட முடியாது. அந்த பீഠத்துல வந்தவாதான் தொடலாம் அப்படிங்கிறது இங்க உள்ள நியம். நம்ம இந்த காஞ்சிபுரம் மடத்துல உள்ள நியமம் அது. ஆச்சரியமா ஒரு தெய்வ சங்கல்பத்தை நாங்கள் ஒரு பிரேக்காரா மாதிரி ஆச்சு ஒரு நாளைக்கு. அதையும் கரெக்ட் பண்ணி நடந்தது அந்த பூஜை. ராத்திரி வந்து சந்திரமௌலீஸ்வரோட மகிமை என்னங்கிறது அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சவாளுக்கெல்லாம் தெரியும். அதனால ஆச்சரியமான ஒரு பூஜை. அந்த திருக்கரணமும் ஒன்று சேரணும். பூஜையில சேரலாம், ஜபத்துல சேரலாம், பஜனையில சேரலாம். இன்னைக்கு சாயங்காலம் குழந்தைகள்லாம் நான் வரேன்னு சொல்லிட்டு தான் வர முடியல. பாரதிய வித்யாபவன்ல குழந்தைகள்லாம் பஜனை பண்ணினா நாம சங்கீர்த்தனம் நடந்தது. வாசுமாமா சொன்னார், நான் வந்து சொல்றேன் குழந்தைகள் எனக்கு எங்க போனாலுமே என்னோட இதை எடுத்து பார்த்தேன்னா ரூரல் ஏரியா கதை சொல்லணும்னு ஆசைப்படுவேன். யாருக்கு கதை போய் கிடைக்கலையோ அவளுக்கு சொல்லணும். திருப்பி திருப்பி மெட்ராஸில் பார்த்த முடியலன்னு பார்த்துருக்கேன்னா இப்போ வந்தவாசியிலே யாராவது கதை சொல்கிறாளா எனக்கு கேள்வி அதுதான். வந்தவாசியில் போய் யாராவது கதை சொல்கிறோமா, உத்தரமேரூரில் போய் யாராவது கதை சொல்கிறோமா, அந்த ஜனங்களுக்கு யார் கதை சொல்லணும்? இப்படி தேடிதான் நாம் போகிறது. 2 நாள் 3 நாள் அப்படின்னு. அதோட மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் குழந்தைகளுக்கோ அவர்களை தேடி போகிறது. அங்கேயே சொல்லுவேன், யாராவது குழந்தைகள் அழிச்சுட்டு வந்தேன்னா வரலாம் அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்காக உபன்யாசம் பண்ணுறது, நல்ல குணங்களை அடிப்படையாக கொண்ட சரித்திரங்களை, நல்லவனா இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலதான் உங்களோட தகுதி எல்லாமே. நீங்க வக்கீலுக்கு படிக்கிறீங்களா, நீங்க ஆடிட்டருக்கு படிக்கிறீங்களா, நீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்களா, இன்ஜினியரிங்க்கு படிக்கிறீங்களா, எல்லாமே மேல நான் சொன்னதுக்கு அப்புறம் தான். நல்லவனா இருக்கிறதுக்கு அப்புறம் தான். நீ நல்லவனா இல்லைன்னா நீ மேல என்ன படிச்சாலும் அந்த படிப்பு வேஸ்ட். அழுக்கு பாத்திரத்துல ஊற்றின பால் மாதிரி அது. பாத்திரம் சுத்தமா இல்லைன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள சுத்தமான பால் ஊற்றினாலும் அந்த பால் கெட்டுதானே போகும். அப்படித்தானே இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்படித்தானே ஆயிடுச்சு. நம்ம அதனாலதான் நம்மளுடைய பிராச்சீன நூல்கள்லாம் எதை போதிக்கிறதுன்னா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கம்ங்கிறது நல்ல இன்னைக்குமே நம்ம பெரிய இன்னி வரைக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த குழந்தைய பெற்ற அப்பா அம்மா இருக்கா அப்படின்னா அவ தெரிஞ்சு செய்கிறாளா தெரியாம செய்கிறாளா தெரியல. சின்ன குழந்தையா இருக்கிறதே அவ என்ன பிரார்த்திப்பான்னா 2 பிரார்த்தனை தான் பிரார்த்திச்சுப்பான். இவன் டாக்டரா வரணும், இவன் இன்ஜினியரா, அதெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த குழப்பங்கள்லாம் வரும்.
ஆரம்ப காலத்துல அவன் வேண்டிக்கிறது என்னன்னா, இவன் நோவு நொடி இல்லாம இருக்கணும், நல்லவனா இருக்கணும். இந்த குழந்தை நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு தான் வேண்டிப்பான். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லவனா இருந்தாதான் சமூகத்துல நிம்மதி இருக்கும். கெட்டவனா இருந்தா சமூகம் நாசமாயிடும். ஒரு கெட்டவன் இருந்தா சுத்தி இருக்கிறவாளுக்கு நிம்மதி போயிடும். ஒரு நல்லவன் இருந்தா சுத்தி இருக்கிறவாளுக்கு நிம்மதியா இருக்கலாம். ஒரு நல்லவனை பெற்றான் தசரதன், புற்பா முதலா புள்ளி எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுள்ளே அப்படின்னு எல்லாரையும் பகவான் வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போனான். ஒரு அயோக்கியனை பெற்றான் திருதராஷ்டிரன், லட்சக்கணக்கான பேரை காவு வாங்கிட்டான். துரியோதனங்கிற ஒத்தனோட புடிவாதத்தினால வந்த சண்டை, ஒத்தனோட புடிவாதம். வேண்டாண்டா துரியோதனா, அஞ்சு தேசம் கொடுக்கலன்னா 5 நகரங்கள், 5 கிராமங்கள், 5 வீடுகள், இந்த அளவுக்கு இறங்கி பேசுறான் பகவான். 5 ஊசி குத்தர அளவு பூமி கூட தரமாட்டேங்கிறான், அப்படியே சொல்றான். அப்புறம் தான் சண்டை வந்தது. சொத்தை அப்படியே கேட்கல பச்சை பாண்டவர்கள், நீ இப்ப மிச்சம் சொச்ச காலமா வறுக்கிறதுக்கு ஒரு இடம், இதுதான் அவ கேட்டது. தரமாட்டேன்னு சொன்னதுனால சண்டை வந்து. ஒரு கெட்டவனை பெற்றா எத்தனை பேர் மகாபாரத யுத்தி, உலகத்திலேயே பெரிய ஒரு மகாபாரத யுத்தம் தான். உங்க கால்குலேஷன்ல நான் சொன்னேன்னா, நோட்டை வச்சு எழுதினேன்னா ஒரு அற்ற ஊனி அப்படிங்கிறதுக்கு நான் கணக்கு சொன்னேன்னா மண்ட குழம்பு உங்களுக்கு. எத்தனை தேர், எத்தனை யானை, எத்தனை காலாட்பட அப்படிங்கிறத கணக்கு சொன்னோம்னா குதிரை, இந்த 4 இருக்கு. சதுரங்க சைன்யம்னு பேர். தேர், யானை, குதிரை, காலாட்பட, இந்த 4க்கு சதுரங்கம்னு பேர். இதை சொன்னோம்னா தலை சுத்தும். கோடிக்கணக்கான பேர் செத்தது மகாபாரத யுத்தத்துல தான். அவன் ஒத்தனோட புடிவாதம் தானே. அதனால நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நல்ல நல்ல குழந்தைகளை நாம் அடையணும் அப்படின்னு இந்த திருக்கரணமா சேர்ந்து பகவான் ஆராதிக்கணும். இந்த பாக்கியத்தை எனக்கு தரணும், இந்த வியாதிகள் எல்லாம் போக்கணும் அப்படின்னு மேல பகவானுடைய சிருஷ்டியிலேருந்து சொல்றார். பகவான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். பகவான் ஒருவனே இருந்தா, அந்த பகவானுடைய யோக நித்திரையில இருந்தார். பொதுவா நமக்கு இமேஜினேஷன் சொல்லணும்னா பிரளயம்னு சொல்றது. பிரளயம்ங்கிறது நீங்க நிற்கிற மாதிரி சமுத்திர ஜலம் இல்லை, காரணோதகம்னு பேரு. இந்த பஞ்சபூதங்கள் வரத்துக்கு காரணமான அணு, கவனிச்சுக்கள் போதுதான் புரியும். பஞ்சபூதங்களுடைய தோற்றம் ஒரு அணுலேருந்து ஒரு அணு சேர்ந்து பிரிஞ்சு இப்படித்தானே ஏற்பட்டது. இப்பயே நெருப்புலேருந்து ஒன்றை சேர்த்தா ஜலம், ஜலத்திலேருந்து ஒன்று எடுத்தா நெருப்பு. இந்த மாலிக்கு எதுவும் சொல்லுவாளே, அது நான் 1வது ஸ்கூல் போகாதனால எனக்கு அது ஞாபகம் வச்சுக்க முடியல. நான் எங்கள் படிப்பு முழுக்க அத்தியனம் தான். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பேர் ரீச் ஆகணுங்கிறதுக்காக நான் அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் அந்த அணுக்கள் இருக்கு பாருங்க, இதுக்கு காரணமான அணு அதுதான் வியாபிச்சிருக்கு. அதுக்கும் மூலமான பரபிரம்மம் தான் இருக்கு. அப்பயும் அந்த அணு முழுசா வரல, அது அவ்யக்தமா இருக்கு. இப்படிதான் அதை புரிஞ்சுக்க முடியும். பரமாத்மா ஒருத்தன் தான் இருக்கும், ஒண்ணுதான் இருக்கு. ச ஏகா சய ஏகம் விது அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த ஏகமான வஸ்துவானது யோக நித்ரையிலிருந்து விழிச்சிருந்தது. நாம தூங்குறதே ஆழ்ந்த உறக்க கவனிச்சு கேட்கணும். ஆழ்ந்த நம்ம கிட்ட என்ன இருக்கு? நினைவுகள் இருக்கு, சக்தி இருக்கு. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றது, வாக்கு ருச்சிக்கிறது, தோல் ஸ்பரிசிக்கிறது. இந்த ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, சக்தி இருக்கு, காரியங்களை செஞ்ச பதிவு இருக்கு, செய்ய வேண்டிய பிளான் இருக்கு நம்ம கிட்ட. இத்தனை விஷயங்கள் முழுக்க உங்களுக்கு எப்ப நினைவுல இருக்கும், எப்ப வெளிப்படும்? நீங்க முடிச்சிருந்தா, நீங்க தூங்கினா எங்க போயிடுது? அதெல்லாம் உங்களோட பார்க்கிற சக்தி, உங்களோட கேட்கிற சக்தி, உங்களோட நுகர்ற சக்தி எங்கேயாவது அழிஞ்சு போயிட்டா என்ன? இல்லை, உங்கள்கிட்ட லயமாயிடும். இப்படி சொன்னா இந்த அளவுதான் புரியுற மாதிரி சொல்ல முடியாது.
அது மாதிரி இந்த உலகம் முழுக்க இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களுடைய ஆதாரத்துல தான் இந்த உருவங்கள்லாம் படைக்கப்படாது. இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடியதான இந்த 24 தத்துவங்கள் பகவான்கிட்ட லயமாயி, பகவான் யோக நித்திரையிலேருந்து வெளிப்பட்ட உடனே முதல்ல வெளியில வர்றது அவ்யக்தம், பிரகிருதி, மாய. 3 ஒண்ணுதான். இது அவ்யக்தம்னு சொல்லலாம், வியக்தமடையாத நிலை. பிரகிருத்தின்னு சொல்லலாம், இப்ப நான் சொன்ன மாதிரி இயற்கைன்னு சொல்லலாம், மாயன்னு சொல்லலாம். மாயான்னா என்ன அர்த்தம் தெரியும்? அம்பாள் இல்ல, யா மா சா மாயா. யா மா சா மாயா. எது இல்லையோ அதுக்கு மாயன்னு பேரு. யா மா, மான்னா இல்ல, சா அவர் மாயா. எது இல்லையோ அவளுக்கு மாயேன்னு பேர். அது எப்படி சார்னா? ஆமா, அப்படிதான். இல்லாததான் இருக்கிறாம விசார ரூபேன மறைஞ்சு போயிடுங்க. விசாரிக்காத வரைக்கும் எல்லாம் இருக்கா மாதிரி தோணும். நோண்டி விசாரிச்சு உள்ள போக போக விலகின்றே போகுவது. இந்த பிரகிருதி அல்லது அவ்யக்தம்னு சொன்னா புரியராமன் சொல்ல, இப்போ ஒரு பெரிய கோபாலபுரம் கோவிலில் பிரவச்சனம் நடக்கிறது. இப்போ லைட்டெல்லாம் போட்டுருக்கு, நான் பிரவச்சனம் பண்ணுறேன், எல்லாரும் உட்காந்துருக்கேன். கதையெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் சேனல்லாம் எடுத்து வச்சுருவா. இல்லை இப்பயே ஒரு நிமிஷம் கரண்ட் எல்லாம் லைட் எல்லாம் அணைச்சிட்டு எல்லாம் கும்மி இருட்டா இருக்குன்னா ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியலேங்கிறதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுமா? ஐஸ்டீனோட விஷயமே அதான் ரிசர்ச். கண்ணுக்கு தெரியாததை காட்டிலும் கண்ணுக்கு தெரியறதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாதது தான் ஜாஸ்தின்னு. எனர்ஜியோட பர்சன்டேஜ் அளவு கூடயா, மேட்ரோட பர்சன்டேஜ் அளவு கூடயா? இந்த பிரபஞ்சத்துல எனர்ஜியோட 90% எனர்ஜியா தான் இருக்கு. இது ஒரு ஆச்சரியம். ரீதியில் அவ சொல்லிட்டு போறா, நீங்க படிச்சு தொலைச்சதுனால நானும் அந்த ரீதியில தான் சொல்ல வேண்டியிருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. எனர்ஜி மேட்ராகும், மேட்ரு எனர்ஜி ஆகும். இந்த சுழற்சி நடந்துட்டே இருக்கு. இதைத்தானே நானும் சொல்றோம். சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம், சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம். ஹோமங்கள் எல்லாமே அப்படித்தானே. ஒரு பதார்த்தத்தை கொண்டு போட்டதுனால அதை அழிஞ்சு போயிடல, அந்த ரூபம் தான் மறையிறது. ஒரு உணவை சாப்பிட்டோம்னா அந்த உணவை அழிஞ்சு போயிட்டா நம்ம கிட்ட அந்த சக்தியை கிரகிச்சுட்டு சக்கையை தள்ளிடுறது வெளியில. அந்த சக்தியை கிரகிச்சுக்கிறோம் பத்தியில. அது மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணும்போது அந்த பதார்த்தத்தோட எனர்ஜி அப்படியே இருக்கு. எந்த எனர்ஜி எந்த தேவதையை உத்தேசிச்சு நாம பண்றோமோ அந்த தேவதைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவது மந்திரத்தினால. சக்கை மட்டும்தான். அதனாலதான் அது வேஸ்ட்னு நாங்க சொல்றது இல்லை. நீ நெருப்புல போடுறது வேஸ்ட்னு சொன்னீங்கன்னா நீ திங்கிறது வேஸ்ட் தான். வேலைக்கு தின்னு நாசம் பண்றீங்க. தின்னு என்ன கண்ண சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுவோம். தின்னு என்ன பண்ணிடுறீங்க? 4 பேர் திங்கிற சொத்தை ஒரே ஆள் தின்னுவான். என்ன பண்ண? எங்க போறது? அதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லணுமோ? இது பெரிய விஷயம் இது. அதனால சாஸ்திரங்கள்லாம் சொல்லும் போது பெரிய நிலைக்கு நம்மளை உயர்த்தணும்னு தான் அது பேசுறது. நாம என்ன பண்றோம்னா அது புரியலேன்னு சொல்லிட்டு விலகாதபடிக்கு, புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதபடிக்கு அதை கொச்சப்படுத்தணும். நம்ம நிலைக்கு அதை இறக்கி இதுதான் அர்த்தம்னு சொல்லி அதை அசிங்கப்படுத்தி நமக்கு தான் நஷ்டம். புரிஞ்சுக்கலன்னா இந்த கிராமத்தில் ஒரு வச்சனம், குளத்து மேல போச்சுன்னு குளிக்காம போனா குளத்துக்கா நஷ்டம்? குளத்து மேல கோச்சுந்து குளிக்காம போறான் யாருக்கு நஷ்டம்? குளத்துக்காக நஷ்டம். அது மாதிரி நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னா நஷ்டம் உனக்கு தான். அறிவு வளரலைன்னா கீழே போக வேண்டியதான், நாய் நெறி பண்ணியா போக வேண்டியதான். இந்த அறிவை வளர்த்துக்கணும். இப்ப கண்ணுக்கு தெரியல அப்படின்ன உடனே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. லைட் போட்ட உடனே வந்துடுறது. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு சமயம் கண்ணுக்கு தெரியற நிலையில இருக்கு, ஒரு சமயம் கண்ணுக்கு தெரியாத நிலையில இருக்கு. தெரியாத நிலையை அவ்யக்தம்னு சொல்றது, தெரியற நிலையை சிருஷ்டின்னு சொல்றது. அதை தான் இன்னைக்கு ரிசர்ச்ல நோண்டிட்டு இருக்கா, பிளாக் ஹோல்னு சொல்லி. ஒரு வகையில பிளாக் ஹோல்னு ஒன்று கண்டுபிடிச்சி இதுல இருந்து தான் வந்திருக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. பார்த்தீங்களா?
அதுக்கு நம்ம சாஸ்திரம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுது. தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா அமிர்தங்கமயா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுது. தமசு இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு போகணும், இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வா அப்படிங்கிறது. அந்த பகவான் யோக நித்திரையிலேருந்து எழுந்துட்ட உடனே அவர்கிட்ட பிரகிருதி வருது, அதுக்கப்புறம் மகத்து வருது. மகத்துன்னா புத்தி, பிரம்மா தொப்பில்ல வரா. அதுக்கப்புறம் அகங்காரம், நான்கிற எண்ணம், அதுக்கப்புறம் மனசு. பஞ்சபூதங்கள் ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதுக்கு காரணமான பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தஸ்பர்ஷ ரூப ரசங்களை சொல்லிட்டே போறேன். காதில் விழுந்தா மாதிரி இருக்கும், விழாத மாதிரி இருக்கும், புரிஞ்சா மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். வேதாந்த படம் அப்படிதான் இருக்கும், கேட்க கேட்கதான் புரியும். சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம்னு பேர். ஆனா இதெல்லாம் கேட்கணும், ஏன்னா இதெல்லாம் வெளியில கேட்க முடியாதான சப்தங்கள். வெளியில போனா 1000 பழக்கத்துல உள்ள வார்த்தைகளை கேட்கலாம், இந்த சப்தங்களை கேட்க முடியாது. பஞ்சபூதங்கள் தெரியும். பஞ்ச தன்மாத்திரைகள்னா என்ன? ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு சாஸ்திரம் பிரிக்கிறது ஒரு பொருளை. கண்ணுக்கு தெரியறதுக்கு ஸ்தூலம்னு பேர், கண்ணுக்கு தெரியாத நிலையில அது இருக்கிறதுக்கு சூக்ஷ்மம்னு பேர். ஆகாசம் ஸ்தூல பூதம், அதுக்கு சூக்ஷ்மம் சப்தம். இப்போ ஒரு ஸ்பேஸ், ஒரு பானை, ஒரு டம்ளர். இந்த டம்ளருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸை நாம எப்படி உணர்றோம் அப்படின்னா காதுல வச்சுக்கோங்க, சப்தம். அந்த காலத்துல மண்பானையில சமைக்கும் போதும் மண்பானையை வாங்கிறதுக்கு 2 வகையான பரீட்சை. ஒன்று ஜலத்தை ஊற்றி பார்க்கலாம், ஊறி பார்த்தா தெரியும் லீக் ஆகுதா இல்லையா. அதை விட ஈஸியான விஷயம் என்னன்னா, காதில் வச்சுன்னு சத்தம் வந்ததுன்னா புரியுது. எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் இருந்ததுன்னா சத்தம் வராது, ஒரு இடத்துல ஓட்டம் இருந்தா சத்தம் வராது. ஓட்டம் இருக்கா இல்லையான்னு அதை வச்சு பார்த்தாலே புரிஞ்சு போயிடும். அவ்வளோ அறிவ சார்ந்த சமூகம் நம்மளோட இருக்கா சொல்லுவாங்க. ஆகாசத்தினுடைய அடையாளம் தன்மாத்திர சப்தங்கள், காற்றினோட ஸ்பரிசங்கள். ஸ்பரிசத்தினால்தான் நெருப்போடது ரூபங்கள், பார்க்கிற நிலைக்கு அப்பதான் வராது. ஜலத்தோடது ரசங்கள், டேஸ்ட். பூமியோடது கந்தம், வாசனை. இந்த 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள். இதை நாம கிரகிச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட 5 கருவிகள். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். காதால சப்தத்தை எடுத்துக்கிறோம், கண்ணால ரூபத்தை எடுத்துக்கிறோம், மூக்கால கந்தத்தை எடுத்துக்கிறோம், நாக்கால ரசத்தை எடுத்துக்கிறோம், தோளால ஸ்பரிசத்தை எடுத்துக்கிறோம். இதுக்கு ஞானேந்திரியங்கள்னு பேர். செயல் புரியக்கூடிய கருவிகள்னு 5. வாக்பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். பேசுற வாயி, கைகள் 2, கால்கள் 2, யூரின் டாய்லெட் போற பாதம். இதுக்கு கர்மேந்திரியம்னு பேர். இது 5. ஞானேந்திரியம் 5, பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, 4 5 20. அதுக்கப்புறம் 21 அப்படிங்கிறது மனசு. அகங்காரம் 22, மகத்தி 23, பிரகிருதி 24. இந்த 24 தத்துவங்கள் பகவான் படைச்சது, பிரம்மா கிடையாது. இதை வச்சுதான் உலகத்தை படைக்கிறார் பிரம்மா. இதுக்கு மேலதான் படை. பிரம்மா நாபி கமலத்திலிருந்து வந்தார், தாமரையில வந்தார். அந்த தாமரையோட கணக்கு என்னன்னா 14 இதழ்கள் உள்ள தாமரை. தாமரைன்னு ஒண்ணு கொத்தா முதுவா தாமரைன்னு சொல்லலைங்க, 14 இதழ்கள் அதற்கு. ஏன்னா 14 உலகங்கள், 14 உலகங்கள். நாம் இருக்கிற இந்த பூமிக்கு மேலே 7, பூமிக்கு கீழே 7. கீழே அதல, விதல, சுதல, ரசாதல, தலாதல, மகாதல, பாதாளம் அப்படிங்கிறது கீழே. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம்ங்கிறது 7. 7 14. இந்த 14 மேல பிரம்மா உட்கார்ந்துருக்கார். பிரம்மா எப்படி உட்கார்ந்துருக்கார்? 4 தலையோட உட்கார்ந்துருக்கார். 4 தலை அவருக்கு எப்படி வந்தது? தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே. ஒத்த தலையோடு தான் அவர் வந்தார். பகவான் அவருக்கு வேதத்தை கொடுத்த உடனே அந்த வேதம் 4 இருக்கிறதுனால 4 தலையாயிடுது.
அல்லது 4 திக்க குறிக்கிறாங்க. ஒரிஜினலா பிரம்மாவுக்கு 5 தலை. நான் அந்த கதையை சொல்லி குழப்பல உங்களுக்கு. அது ஒரு கதை இருக்கு. அந்த 5வது தலையை தலையில உள்ள அந்த மண்ட ஓட்டுக்கு கபாலம்னு பேரு. அந்த கபால அந்த கையில வச்சிருக்கிறதுனாலதான் கபாலின்னு பேரு பகவான். மயிலாப்பூர்ல இருக்கிறதெல்லாம் கபாலீஸ்வரர்னு சொல்லுவோம். அந்த மண்ட ஓட்டுல பிரம்ம கபாலம்னு பேரு. இது 5வது. அது குலம வேண்டாம். 4 இந்த பிரம்மாவை கூப்பிட்டு சிருஷ்டி பண்ண சொல்றான் பகவான். வேதத்தை கொடுத்து, வேதம்னா அறிவுன்னு அர்த்தம். பொதுவா விதஞானேன்னு தாத்து. அது யாரோட அறிவுன்னா பகவானோட அறிவு. இந்த வேதத்தை பத்தின ஒரு கன்ஃபியூஷன் இன்னைக்கும் இருக்கு. ரிசர்ச்சில் வரும்போது மேக்ஸ் முல்லர்லேருந்து ஆரம்பிச்சு வெளிநாட்டு அறிஞர்களாக இருந்தாலும் சரி, நம்ம தேசத்துல இருந்த எத்தனையோ சயின்டிஸ்டோ அல்லது மகரிஷிகள், ஒரு பெரிய அறிஞர்களோ மகரிஷிகளை விட்டுடுவோம். இவா பரியந்தம் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்றான். 3000 காலம், 5000 வருஷம், 7000 வருஷம். இந்த முதல்ல காலத்தை நிர்ணயம் பண்றதே பைத்தியக்காரன். ஏன்னா அனுமானம் என்றைக்குமே மாறுபாடை உடையது. யூகம் இருக்கு பாருங்க. நீங்க உன்னை கண்டுபிடிக்கிறேன், உன்னை வச்சு இதை நிரூபிக்கிறேன். நீங்க எது பரியந்தம் அது உண்மையா இருக்கும்னா, இன்னொருத்தர் உங்களுக்கு மேல கண்டுபிடிக்காத பரியந்தம் உண்மையா இருக்கும். இன்னொருத்தர் உங்களுக்கு மேல அதை கண்டுபிடிச்சுட்டான்னா உங்களோடது பொய்யா போயிடும். அப்ப எதை நம்பணும்னா, இந்த கண்டுபிடிப்புகளை உண்மையான ஊஷா எடுத்துக்க கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே. சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம்னா என்ன சார்? எல்லாரும் சொல்றோம் அந்த வார்த்தைய. அப்படின்னா என்ன? எதை குறிக்கும் அதுன்னா 4 தான் குறிக்கும். அது ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். ஸ்ருதினா வேதங்கள், ஸ்மிருதினா சட்ட நூல்கள், இதிகாசம்னா ராமாயணம், பாரதங்கள், புராணங்கள்னா 18 உபபுராணம். இந்த 4க்கு தான் சாஸ்திரம்னு பேரு. இதுக்கப்புறம் பின்னாடி வந்தவர்கள் அத்தனை பேரும் இதற்கு விளக்கம் தான் சொன்னார்களே தவிர அவர்கள் ஒரு சாஸ்திரத்தை எழுதவே இல்லை. தமிழிலையாகட்டும், சம்ஸ்கிருத ஆதிசங்கராகட்டும், மத்வாச்சாரியராகட்டும், ராமானுஜராகட்டும், அல்லது வட இந்தியாவில் உள்ள குருமார்கள் எல்லாமே இவா 3 பேரை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ராமதாசர்னு ஒருத்தர், ராமானந்தர்னு ஒருத்தர், சைத்தன்ய மகாபிரபுன்னு ஒருத்தர், வல்லபாச்சாரியார்னு ஒருத்தர், ஞானதேவர்னு ஒருத்தர். இவெல்லாம் தனி மதம் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. இவா 3 பேரை ஃபாலோ பண்றவா தான் ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் காமிச்ச அந்த மார்க்கத்தை ஒரு பூஸ்டர் பண்ணி அவ காமிக்கிறார். கவனிச்சா ஒன்று துவைதமா இருக்கும், அல்லது அத்வைதமா இருக்கும், அல்லது விசிஷ்டாத்வைதமா இருக்கும். மேக்சிமம் அத்வைதம் தான் கூட. இந்த பிரபஞ்சத்துல மதம் சாராத தத்துவ மேதைகள் கூட ஒத்துன்ற விஷயம் அப்படிங்கிறது அத்வைதத்தை தான். அத்வைதத்தை தான் அவ ஒத்துக்கிறான். அதுக்காக மற்றது பொய்ன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு ஆங்கிள், ஒரு நிலை. அதுக்கு மேல கிடையாதுங்கிறது தான் இந்த பிரச்சனையே. உண்டா கிடையாதுன்னா அதோட நின்று போயிடல. அதுக்கு மேல ஒரு நிலை உண்டுங்கிறது தான் ஆதிசங்கர் சொல்லிட்டு போயிருக்கா. நிறைய இது மாதிரி கேட்க வேண்டியது, படிக்க வேண்டியது 1000 இருக்கு. நான் பிரிஞ்சு போறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாராயணியை மட்டும் நான் நெற்று பண்ணிட்டு நாராயணியன் ஸ்லோகத்துல பதம் மட்டும் சொல்றதா இருந்தா இதுல 100 ஸ்லோகம் ஆகிருக்கேன். சாஸ்திரங்களையும் புராணங்களையும் வேதங்களையும் வாசிச்சு தொலைச்சதுனால அதை தாண்டி போக முடியல. இதை விளக்காம போனா ரொம்ப தப்பு அப்படின்னு தோன்றது நமக்கு. சத்தியத்தை விளக்கி போகணும் அப்படின்னு. இப்ப 4 வேதங்கள், 4 சிரஸ். வேதங்களுடைய காலங்கள், பகவானுடைய அறிவு, அதுக்கு காலமே கிடையாது. ரிசர்ச்சில் எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால காலத்தை பத்தி யார் பேசினாலுமே அதை முழுசா நாம ஏத்துக்க முடியாது. அது வேதத்துக்கு தான் இல்லை, அவதாரங்களுக்கு பேசினாலுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா உனக்கு பிரமாணம் ராமன் ஒருத்தர் உண்டுங்கிறதுக்கு பிரமாணமே வால்மீகி தானே. வால்மீகி சொல்றதுன்னா உங்களுக்கு எப்படி ராமனை தெரியும்? வால்மீகியே பாலோத்வாதச வாரிஷிகான்னு ஒரு இடத்துல சொல்றார். 12 வயசு மதிப்புல இருந்தான் அப்படிங்கிறார். அதே வால்மீகியே
விஸ்வாமித்திரர்கிட்ட கொடுக்கும்போது 12 வயசுல மதிப்புல இருந்தான்னு சொல்ற வால்மீகி விஸ்வாமித்திரர் தசரதன் சொன்னதா ஒரு வார்த்தை சொல்றார். 60 வருஷ சஹசிராணி ஜாதஸ்ய மம கௌஷிகா, 60,000 வருஷம் மண்ணாடி பெத்த குழந்தைங்கிறார். 60,000 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு குழந்தை அடையறதுக்கு. 60 வருஷ சஹசிராணி அப்படிங்கிறார். இதை எதை உண்மையா கேள்வி. 60,000 வருஷம் ஒரு மனிதன் வாழ, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு மனிதன் வாழ முடியுமா முடியாதாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். அது காலம் தான் தீர்மானம் பண்ணணும், நாம தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா புராணத்துல இருக்காது. இல்ல சதமானம் பவதியும் இருக்குன்னா அடுத்த சப்ஜெக்டுக்கே வரையனா. வருஷம்ங்கிறதே உங்க கணக்கு என்ன, சாஸ்திரம் சொல்ற கணக்கு என்ன, அந்த அந்த கேள்வி. புத கிரகத்துல போய் உட்காந்துட்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், பூமியில உட்காந்துட்டா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள், குருவுல போய் உட்காந்துட்டா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள், சனியில போய் உட்காந்துட்டா ஒரு வருஷம் 900 சொச்சன்னா நம்ம கணக்குப்படி ஒரு வருஷமே. ஒரு வருஷம்ங்கிறது நீங்க சூரியனை சுத்தி வர கணக்கு தானே சொல்றேன். பூமி சூரியனை சுத்தி வர கணக்கு தானே சொல்றேன். பூமி சுத்தி வரதுக்கு 365 நாள் ஆகுது. புதன் சுத்தி வரதுக்கு 84 நாள் தானே ஆகுது. அப்ப வருஷம்ங்கிறது புதனுக்கு எப்படி ஆகுதுன்னா 84 தான் ஆகும். அதனால இதெல்லாம் ரொம்ப போட்டு ஜனங்களை நபுத்தி பேதன் சென்னையேது அஜ்ஞானாத் கர்ம சங்கீனாம் அப்படின்னு பகவான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஜனங்களை போட்டு குழப்பக்கூடாது, புத்தி பேதம் பண்ணக்கூடாது, அதுல குளிர் காயக்கூடாது, அதுல சம்பாதிக்க கூடாது. அதை விட அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பரிணாம வளர்ச்சியில ஒரு நிலைய ஜனங்கள் அடைஞ்சிருக்கும் போது அவர்களை குழப்பி நீ கீழே தள்ளி விட்டேன்னா பரம பாவம். ஒரு ஆட்டமே உன்னால மாற்ற முடியுமா? முதல்ல கேள்வி. ஒரு ஆட்டை மாற்ற முடியுமா? ஒரு நாயை மாற்ற முடியுமா? நாய் வேலை நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆனது. அது எப்படி வாழணும்னு இருக்கோ அப்படிதான் அது வாழும். இவ அந்த தாண்டி தானா சுயமா சிந்திக்கிற தன்மை வரத்தே சிந்திச்சு மேல போகணுங்கிற வாழை கீழே தள்ளி விட்டேன். ஐயோ மேல ஜடபத சரித்திரத்துல சொல்ற பாகவதத்துல குரு நசஸ்யா ஜனனீ நசஸ்யா பிதா நசஸ்யா தெய்வம் நசஸ்யா. ஞான மார்க்கத்தை ஒருத்தர் காமிக்கலன்னா குரு குரு கிடையாது, அப்பா அப்பா கிடையாது, அம்மா அம்மா கிடையாது, பந்துக்கள் பந்துக்கள் கிடையாது, சகா சகா கிடையாது. ஒரு கால் தெய்வம் இல்லைன்னாலும் தெய்வம் கிடையாது. கண்ணு தெரியாத ஒருத்தன் பாழிக்கணத்துல விழப்போறான். கண்ணு தெரிஞ்சவன் ஒருத்தன் பார்க்கறான். அவனுக்கு நடக்கிறதே அது கிணறு பள்ளம்னு தெரியாது, உனக்கு தெரியும். நான் இப்படி போகலாமான்னு அவன் கேட்கிறான். மேல பள்ளம் இருக்கு போகாதேன்னு சொன்னா நீ யோக்கியனா, போன்னு சொன்னா யோக்கியனா? அந்த பக்கம் பள்ளம் இருக்கு போகாதேன்னு சொல்லி கையை பிடிச்சி அழிச்சுன்னு வருதுதானே யோக்கியத்துக்கு அடையாளம். அது மாதிரி பரிணாம வளர்ச்சியில ஒரு நிலையை அடைஞ்ச நம்மளை கொண்டு போய் உயர்த்தணும்னு நினைக்கிற குருமார்களுக்கு மத்தியில கையை பிடிச்சி நீ பள்ளத்துல விழுற மாதிரி கீழே கொண்டு போனேன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் வருது. எனக்கு நம்பிக்கை இல்லை, அது உன்னோட நிறுத்து. உனக்கு பாவம் தொலையில்லை, அதனால நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இன்மைங்கிறதே பாவம் தான். முதல்ல அதை தெரிஞ்சு கொள்வோம். ஞானம்ங்கிறது தான் புண்ணியமே. நம்பிக்கையின்மைங்கிறதே பாவம் தான், அஜ்ஞானம். நம்பிக்கையின்மைன்னா புரியறதுக்காக நம்பிக்கையின்மைன்னு சொல்றேனே தவிர அஜ்ஞானம் புரியாத நிலைங்கிறதே பாவம் தானே, அறியாமையே பாவம் தானே. அப்ப அறியணும்னு தான் நாம் நினைக்கிறோம். நான் அறியவும் மாட்டேன், நம் ஒத்துக்கவும் மாட்டேன்னா இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த பிரம்மாவோட ஆயுஷ சொல்றது, பிரம்மாவுக்கு 100 வயசுங்கிறது. இப்ப எடுத்துக்கோங்க, சதமானம் பவதிங்கிற வாழ்க்கை கதை கணக்கு சொல்றேன் நான். பிரம்மாவுக்கு 100 வயசுங்கிறது எப்படி தெரியுமோ? நமக்கு 365 நாள் ஒரு வருஷம். தூங்காம கேளுக்கோ, அப்புறம் யூடியூப்ல உட்காந்து பேப்பர் வச்சு குடிச்சுக்கோங்க. இப்பயே குடிக்க ஆரம்பிச்சா மண்டபம். அது தேவதைகளுக்கு ஒரு நாள், நமக்கு ஒரு வருஷம், தேவதைகளுக்கு ஒரு நாள். அது மாதிரி 365 நாள் தேவதைகளுக்கு ஒரு வருஷம். அது மாதிரி 12,000 தேவ வருஷம் மனித வருஷத்துல 43,20,000 வருஷம் கொண்டது ஒரு சதுர்யுகம். அது மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. அது மாதிரி 365 நாள் ஒரு வருஷம். அது மாதிரி 100 வருஷம் பிரம்மாவுக்கு.
2000 into 43,20,000 ஃபர்ஸ்ட். 2000 into 43,20,000 சொல்லிட்டே போற, அப்புறமா கால்குலேஷன் வச்சு பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு இன்டூ 365 இன்டூ 100. இதான் இந்த கேலக்சியோட கணக்கு. கால்குலேட்டருக்கு இடம் இருக்குமான்னு தெரியல இப்போ நான் சொல்ற விஷயம். ஆனா சத்தியம், இது சத்தியம். இந்த இந்த கேலக்சி ஏற்பட்டு இந்த கணக்கு நான் சொல்ற கணக்குல 450 கோடி சொச்சம் வருஷம் வருது. அதை ஒத்துக்கிறான். இந்த இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த பகல்ல பிரம்மாவோட ஒரு பகல்ல நடக்கிற சிருஷ்டி 1000 சதுர்யுகம்ங்கிறது. அதுக்கே 450 கோடி வருஷம் தான் ஆயிருக்கு. 7வது சதுர்யுகம் நடக்கிறது சுவாயம்புவ சுவாரோஷ உத்தம தாமச தெய்வத சாட்சுஷ வைவஸ்வதங்கிற மன்வந்தனம் நடக்கிறது. இதுல 28வது சதுர்யுகம் நடக்கிறது. வைவஸ்வத மன்வந்தரே 8வது சதுர்த்தர நான் பொய்ப்பாட்டா என்னதெல்லாம் பொழுது முடிஞ்சா ஆவணியாவட்டத்துக்கும் சங்கல்பத்துக்கும் சட்சத்துக்கும் சதாபிஷேகத்துக்கும் கோவிலில் பூஜைக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் சொல்லிட்டு இருக்கணும் இந்த சங்கல்பத்தை. அப்ப அதை என்னன்னு புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? 8 தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரத கண்டேன்னு சொல்லி போடணும். எல்லாம் நம்ம ஆயுஷை கால்குலேஷன் பண்றாங்க, நாட்களை கால்குலேஷன் பண்றது. இது அப்படியே வச்சுக்கோங்க ஒரு பக்கம். பிரம்மாவுக்கு பகவான் அறிவை கொடுத்து சிருஷ்டி பண்ணின உடனே பகவான் மனசுனால 4 பேரை சிருஷ்டி பண்ணினார். சனக சனந்தன சனாதன சனத்குமார்கள் சத்வகுணத்தினால அவர்களையே திருப்பி சிருஷ்டி பண்ண சொல்ல அவர்கள் பூர்ண சத்வகுணமா இருக்கிறதுனால சிருஷ்டி பண்ணல. காமங்கிறது சத்வகுணத்துல இருக்காது, அதனால அவ சிருஷ்டி பண்ணல. உடனே பிரம்மாவுக்கு ஒரு கோபம் வரும். தன் சொன்னதை கேட்கல. முதல்ல உலகத்துல படைக்கப்பட்ட மனிதர்கள் யாருன்னா இந்த 4 பேர் தான். சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள் அப்படிங்கிற அந்த 4 பேர் தான் சனகாதிகள்னு பேரிவாங்க. இவாதான் நாராயணம் பத்மபுவம் அப்படின்னு சொல்ற பத்தியில அந்த வரிசையில இவாதான் 3வது. குரு பரம்பரையில இவர் தான் 3வது. இது ஒரு சிஸ்டம். பத்மபுவம் வசிஷ்டம்னு அப்படி ஒரு பரம்பரை வரும். இந்த சனகாதிகளுக்கு சிஷ்யர் நாரதர், நாரதரோட சிஷ்யர் தான் வியாசர் இத்தியாதி இவர்கள்லாம். இது பக்த பரம்பரையில் வர குரு பரம்பரை. இந்த சனகாதிகள் தான் முதல்ல படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா ஞானிகள், அறிவாளிகள். முதல்ல படைத்த மனிதன் அறிவாளியா இருந்தான்னா முட்டாளா இருந்தான். நம்ம சாஸ்திரங்கள்ல மகா அறிவாளியா இருந்தான்னு சொல்றது. அனுமானத்துல ரிசர்ச்ல பண்றவா அல்லது மற்ற மதங்கள்ல சொல்றவா கற்காலத்துல மனிதன் ஒரு காட்டு பிராண்டியா இருந்தான். அது பொய்யா, இது அது உண்மையா, இது உண்மையான ரெண்டுமே உண்மை. அவன் சொல்ற மாதிரி பின்னாடி வந்தவர்கள் சில பேர் இருந்தார், உண்டானவர்கள்ல. ஆனா இது மிக்சிங். ஒரு விதையிலேருந்து ஒரு விதையை தயார் பண்ணணும். கவனிச்சு கேளுங்க. ஒரு விதையை விவசாயம் பண்ணினாதான் இன்னொரு விதை, ஒரு விதை 10 விதையை தயார் பண்ணும். அந்த 10 விதை 100 விதையை தயார் பண்ணும். இதுதான் உலகத்தோட இயக்கத்துக்கு காரணமா இருக்கு. இந்த சனகாதிகள்டேந்து சிருஷ்டி ஆகல. ஆனா அவர்கள் ஞானிகளா இருந்தார். பிரஜா ஸ்ருஜத தபஸ்சர மங்களாயேத் ஆச்சஷ்டதம் கமலபூஹு பவதீரிதாத்மா ருத்ரன் அப்படின்னு தான் இருக்கு. அது ஏகாதச வியூகத்தை அடைஞ்சதுங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஏகாதசம் இல்லை, சகசிராணி சகசிரமே ருத்ராதி பூமியான்னு இருக்கு வேதத்திலேயே. ஆயிரக்கணக்கான ருத்ரர்கள்ங்கிறது. ருத்ரன்னா யாருன்னால் மன்னி தேவதை. ருத்ரன்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ருதம் திராவயதீதி ருத்ரா, டாக்டர்கள். அப்ப 33, மொத்தமே 33 பேர் தான். இந்த பிரிவு தான். இதை நம்ம 33 கோடி, 33 கோடிங்கிறதுக்கு அர்த்தமே தனுஷ் கோடி அப்படிங்கிறோம். தனுஷ் கோடி அப்படின்னா தனுஷோட எண்டுன்னு அர்த்தமா அல்லது கோடி தனுஷ் வில்லு இருந்துன்னு அர்த்தமாங்க? எண்டுன்னு அர்த்தம். கோடினாலே எண்டுன்னு அர்த்தம். எண்டுன்னா பூர்த்தி, முடிவு. அதனாலதான் இந்தியாவோட பரிமாணத்தை பத்தி, பாரத தேசத்தை பத்தி சொல்லும் போது
ஆசேது ஹிமாச்சலவர்த்தினா ஆஸ்திக மகாஜனானா அப்படின்னு நீ கோவிலெல்லாம் சங்கல்பம் பண்ணுவோம். நாம் இங்க எது நமக்கு ஆரம்பம்னா சேத்து தான் ஆரம்பம். இங்க எதுன்னா ஹிமாச்சலம். ஹிமாச்சலம்னா இமயமலையோட இல்லை, இமயமலை எது வரையும் இருக்கோ அது வரைக்கும் பாரதம் தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அகண்ட பாரதம்னு பேர் இருக்கு. அது வரையும் பாரத தேசம்தான். அப்ப கோட்டின்னா முடிவு. இங்க 33ங்கிறது 33 பிரிவை சொல்றது. இதுல 11 பேர் ருத்ரர்கள் இருக்கார்கள். ருத்ரன் அப்படிங்கிறது ஒரு கணம். சிவபெருமான் வேற, ஈஸ்வரன் வேற, சதாசிவன் வேற, ஈஸ்வரன் வேற, ருத்ரன் வேற. ருத்ர கணங்கள் வேற. ஈஸ்வரன்கிறது குணமயமான வஸ்து, சதாசிவன்கிறது நிர்குணமான வஸ்து. இது பஞ்ச தத்துவங்களை சொல்றது. இந்த வேதமே ஒன்னா சொல்றது, ரெண்டா சொல்றது, மூணா சொல்றது, நாலா சொல்றது, அஞ்சா சொல்றது. இந்த பிரிவை ஒன்னு பிரம்மம் அப்படிங்கிறது, ரெண்டு துவைதம்ங்கிறது, பிரம்மம் மாய, மூணு விசிஷ்டாத்வைதத்தில் சொல்லும் போது ஜீவாத்மா பரமாத்மா மாய அப்படின்னு அவ பிரிப்பா. துவைதத்துல வரும்போது ஜீவாத்மா பரமாத்மா மாயன்னு பிரிச்சுருவா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றும், மாயங்கிறது ஒன்றும் அப்படின்னு பிரிச்சுருவா. அத்வைதத்துல சொல்லும் போது எல்லாமே ஒன்றுதான் அப்படின்டுவா. இதை மூணா சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொல்றேன். மூணுல என்னன்னா பிரம்ம விஷ்ணு ருத்ரா அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 என்ன அப்படின்னு சொன்னா வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் வைஷ்ணவ சம்பிரதாயம். வாசுதேவன்கிறது பரபிரம்மம், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன்கிறது பிரம்ம விஷ்ணு ருத்ரா. இது 4வது. 5 யாருன்னா பிரம்ம விஷ்ணு ருத்ராங்கிற 3, ஈஸ்வரன்கிறது 4, சதாசிவன்கிறது 5. இந்த பிரம்மமே நிர்குண பிரம்மமா சகுண பிரம்மமானு ஒரு கேள்வி வரும். இந்த யோகத்துல இருந்ததான நிர்குண பிரம்மம் யோகத்திலேருந்து மீழ்த்தின்ற உடனே அது சகுணம் ஆயிடுதுன்னு வருது. அதெல்லாம் நம்ம டீப்பா போகல. எனக்கு எப்ப நான் ஒரு நினைவும் இல்லாம இருந்தா நிர்மலமா இருக்கேன். எனக்கு எப்ப நினைவு வந்துருச்சோ அப்ப நினைவு நான் சேர்ந்துடுறேன்னு. நான் விழித்து விட்டேன்னா அந்த சக்தி என்னோட சேரும் போது அப்ப நிர்குணம்ங்கிறது சகுணம் ஆயிடுவேன். இது சதாசிவன், ஈஸ்வரன் பேர். அதுக்கு மேல உள்ளது சதாசிவன் அப்படிங்கிறது. இப்படி பஞ்ச தத்துவமா சொல்லப்படுறது. இந்த எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா ரொம்ப பேர் குழப்புவா. பிரம்மாதான் சிவபெருமானையே சிருஷ்டி பண்ணாலும் போற போக்க கொண்டு போட்டு போவான். ஒரு சித்தாந்தத்தை பத்தி பேசினா தப்பே கிடையாது. அதே சமயம் ஜனங்கள்கிட்ட பொய்ய பிரச்சாரம் பண்ணார். எனக்கும் துக்ளக் சோக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து, மாமா ரொம்ப எனக்கு கிருஷ்ணாபிமான் மூலமா ரொம்ப பழக்கம் சோவை. அந்த ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது ஒரு விஷயம் எழுதியிருந்தார். சங்கரா ஞானமனுச்சேது அப்படிங்கிற பதத்துக்கு சங்கரன் அப்படிங்கிறது வேற. கவனிச்சு கேட்கணும். ருத்ரனிடம் இருந்து அறிவை அப்படின்னா, அறிவு ஞானம்ங்கிறதுக்கு தமிழ் படித்தினா நீங்க அறிவுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அறிவுக்கு 2 விஷயம் இருக்கு. சாஸ்திர ஞானமா சமயக் ஞானமாங்கிற கேள்வி வரும். ஞானத்தையே நாங்க 2ஆ பிரிக்கிறோம். எழுத்தறிவா அனுபவ அறிவா? சக்கர திதிக்குங்கிறது எழுத்தறிவு, வாயில போட்டுக்கிறது அனுபவ அறிவு. எது வசதி? எந்த அறிவை நீ சொல்ற? இந்த கேள்வி வரும். இந்த 2 விஷயம் இதுல குழப்பத்துல இருக்கு. அந்த பக்கத்துல சங்கரங்கிறத ருத்ரன்னு நீங்க கீழே இறக்கிட்டு பேசினேன்னா தகுதியை குறைக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்தோடனே நான் சொன்னேன், இது வேணும்னே எழுதுற மாதிரி இருக்குமாமா. நானும் கவனிச்சாத 2-3 வாரத்துக்கு மேலே இது வராதுன்னு நான் ஒரே வார்த்தை 2-3 வாரத்துக்கு மேலே இந்த தொடர் வராது, நிறுத்திடுவேன் அப்படின்னா. ஏன்னா அந்த 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 சங்கல்பமே அது மாதிரி குழப்பற மாதிரி. அறிவு அடையணுங்கிறது வாஸ்தவம் தான், படிக்கணுங்கிறது வாஸ்தவம் தான். எதை படிக்கணும்னு தான் இந்த கேள்வி. நானே இப்போ சொன்னதெல்லாம் முதல் நாள் பேசுறதே நான் கொஞ்சம் தேவையில்லாதா தேவையில்லையாங்கிறது பகவான் தான் சொல்லணும். நானும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. உண்மை குரல்னு ஒரு சப்ஜெக்ட் பேச போறேன். உண்மை குரல். உண்மை
அல்லது குரலின் குரல், குரலின் குரல். முதல் திருக்குறள் எடுத்துட்டாலே வியாக்கியானம் பண்ணினா ஒருத்தர் நின்று பேச முடியாது. எழுத்தாப்புல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு பேச சொல்லுவோம். நீ பார்க்கணும், தமிழ் மட்டும் தெரிஞ்சா பேச முடியாது. ஏன்னா அவன் தமிழ் மட்டும் தெரிஞ்சு பேசல. திருக்குறள் அகர கவனிச்சு கேட்கணும். அகர அப்படின்னா என்ன? அகர வரிசை ஒன்று இருக்கு, ககர வரிசை ஒன்று இருக்கு, ரகர வரிசை ஒன்று இருக்கு. அக்கு பரியந்தம் அகர வரிசை. க க ச ட த ப இது ககர வரிசை. ர ய ர லங்கிறது அதுக்கு அடுத்த வரிசை. இது எழுத்தோட வரிசைகளை குறிக்கிறது. ஐ ஊடு ரிலுக்கு ஏ ஓம் ஐ அவுச்சு அய வரட்டு இதெல்லாம் பாணினி சூத்திரம்னு பேர். வியாகரணம். இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி உண்டாச்சு? சிவபெருமானுடைய உடுக்கையில ஒரு பக்கம் எழுத்து உண்டாச்சு, ஒரு பக்கம் சாஸ்திரம் உண்டாச்சு அப்படின்னு வரும். இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த ஷகாரம், இந்த சப்தம் இருக்கே, சப்தம் இன்னைக்கு நாம பேசுறமே இதுக்கு மூலமான எழுத்து. இந்த எழுத்து அக்ஷராதிகள் எல்லாமே பகவத் சொல்லுவோம். அல்லது அ அப்படின்னாலே பகவான் அர்த்தம் சாஸ்திரங்கள்ல. அதனாலதான் அநாதேன்னு சொல்லுவாங்க. நாதன் அநாதன், நநாதன் சொல்லலாமே. அத நகதி நகதின்னு சொல்லலாமே, அகதின்னு ஏன் சொல்லுவானே? கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். கதி இல்லாதவன் ந கதி. அவனை எப்படி சொல்லணும்? நாம நகதின்னு தானே சொல்லணும், அகதின்னு ஏன் சொல்லணும்? நாதன் இல்லாதவன் நாதன் இல்லாதவன் நநாதன் தானே சொல்லணும். அநாதன் ஏன் சொல்லணும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீ யாருக்கு கதி இல்லையோ, யாருக்கு நாதன் இல்லையோ, நீ சொல்றையோ அவனுக்கு பகவான் இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு நாதனா அவனுக்கு கதியா பகவான் இருக்கான். அதனால அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி ஆட் பண்றது. அதுல இது பகவத் ஸ்வரூபம். பகவான்கிற வார்த்தைக்கே 6 லட்சணம் இருக்கு. ஐஸ்வர்யச்ச சமக்ரஸ்ச தர்மஸ்ச யசஸ் ஸ்ரீயா அப்படின்னு ஐஸ்வர்யம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், யசஸ் இருக்கணும், ஞானம் இருக்கணும், ஸ்ரீயம் இருக்கணும், பலம் இருக்கணும். இந்த 6ம் யார்கிட்ட நித்தியமா இருக்கோ அவனுக்கு தான் பகவான்னு பெயர்னு. இதை பத்தி பேச ஆரம்பிச்சா இதுக்கு பதில் நித்தியமா இருக்குன்னு அங்க. ஒரு சமயத்துல இருந்தது, ஒரு சமயத்துல இல்லை, ஒரு காலத்துல இருந்தது, ஒரு காலத்துல இல்லை, ஒத்தன்ட்ட இருந்தது, ஒத்தன்ட்ட இல்லைன்னு சொல்லாம எப்போதும் இருக்கணும். இமைப்பொழுதும் அகலகில்லேன் அப்படிங்கிறதும் ஆழ்வார்கள் பாசுரம். அந்த ஸ்ரீயை பத்தி பேசும்போது இமைப்பொழுதும் அகலகில்லேன் என அலர்மேல் மங்கை உரையும் மார்பா. இமைப்பொழுது ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு பிரிய மாட்டாள் அப்படின்னா பிரியாததான் இருக்கணும். அந்த ஐஸ்வர்யம். பகவத் சப்தமே சம்ஸ்கிருதம். இது மாதிரி அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சா திருக்குறளுக்கு யார் தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களுக்கு போய் சேரணும்னு ஆசை. இத்தனை கலந்து இருக்கு. இதுக்கு ஆதின்னா அப்பா, பகவான்னா அம்மான்னு எதையாவது வியாக்கியானம் பண்ணி அவளுக்கு தோணியதெல்லாம் சொல்லி குடிச்சவர் பண்ணி அப்படிலாம் சொல்லலாமா? ஜனங்களை குழப்பலாமா? ஞானத்தை அடையறதுக்குன்னா நம்ம முயற்சி பண்ணணும். ஜனங்களுக்கு மேல படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு எல்லாரையும் சொல்றோமோ, படிக்க விடாம பண்ணலாமா? நம்ம படிக்கணுங்கிறது எதைன்னா இது மாதிரி மேல் நிலையில உள்ள படிப்பை தான் படிப்புங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த ருத்ரன் அப்படிங்கிறவர் கோபத்தோட தேவதை. இதுதான் ஆரம்பிச்ச தனி. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நாராயணியத்துல ஒரு ஸ்லோகத்தை சொன்னா எல்லா வியாதியும் போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரசித்தமாயிடும் இன்னைக்கு பிரபஞ்சத்துல. இப்ப நாம் அதை மாற்றி சொன்னா கூட ஜனங்கள்கிட்ட எடுபடாது. ஏன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பிரசித்தமாயிடுச்சு. அதுல ஒரு பெரிய விஷயம்னா பரமாச்சாரியால் சொன்னாலும் அப்படி இருக்குது. நாராயணியம் முழுக்கையே பாராயணம் பண்ணினா விசேஷம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுல இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினாதான் உங்களோட அத்தனை கஷ்டம் அஸ்மின் பராத்மன்னு ஆத்மகள் எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்னேன்
அதுவும் பிரத்யேகமாக கேன்சர் போகிறதுக்காக உள்ள மந்திரம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை கேன்சர் போகிறதுக்கு உள்ள மந்திரம். சத்தியத்தை சொல்லிட்டு போகிறேன், நம்புறதும் நம்பாததும் ஃபாலோ பண்ணுறது ஒரு விஷயம். இந்த ருத்ரனை சிருஷ்டி பண்ண சொன்னாரோ பிரம்மா, சிருஷ்டி பண்ணினாரோ அவரை விட்டு சிருஷ்டி பண்ண சொன்னார் பிரம்மா. சிருஷ்டி பண்ணினா ஒரு ஆர்டர் இல்லாமல் அந்நீவனா ஈவன் இல்லாமல் சிருஷ்டி பண்ணினாரு. ருத்ராபிசிருஷ்ட பயதாகிருதி ருத்ர சங்க சம்பூரியமான புவனத்ரய பீதசேதாஹ மாமா பிரஜா ஸ்ருஜத தபஸ்சர மங்களாயேதி ஆச்சஷ்டதம் கமலபூஹு பவதீரிதாத்மா. இதுதான் கேன்சர் போக்குற மந்திரம். இந்த மந்திரம் தான் கேன்சர் போக்குற மந்திரம். எப்படின்னு சொல்றேன். கேன்சர்ங்கிறது ஒரு வியாதி, வெளியிலேருந்து வர வியாதி இல்லை. உங்களோட செல்லு அந்நீவனா சிருஷ்டியா இருக்குதான் கேன்சர்னு பேர். நம்ம செல்லு இப்படிதான் சிருஷ்டி ஆகணும். நகம் இந்த அளவு தான் வளரணும், விரல் இந்த நீளம் தான் இருக்கணும், கை இப்படிதான் இருக்கணும், இதுக்கு மேல ஒரு முண்டு வரக்கூடாது. இப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் எங்க இருக்கு? நம்ம கிட்ட மூளையில இருக்கு. இந்த மூளைங்கிறது பிரம்மா. திரும்ப திரும்ப சொல்றேன், சாஸ்திரங்கள்ல மகத்து அப்படின்னு சொன்னா பிரம்ம தத்துவத்தை தான் புத்திங்கிறது. புத்தி தத்துவம்னு பேரு. பகவான் புத்தியா இருக்கான்னா ஹிருதயத்துல இருக்கான். அடுத்த கேள்வி கேட்கிறேன். புத்தியை கொடுக்கிறானே தவிர பகவான் இருக்கிறது ஹிருதயத்துல தான். அதுக்கு அது அடுத்த திருஷ்டாந்தம் சொல்றேன். இந்த ஆக்சிடென்ட்ல மூலச்சாவுன்னு அடையலாங்கிற பத்தில உடம்பு உறுப்புகள் முழுக்க வேலை செய்யாம போறது. அதுல ஹார்ட் மட்டும் எப்படி வேலை செய்யுது? உடம்பு உறுப்புகள் முழுக்க வேலை செய்யாம போயிடுது, ஹார்ட் மட்டும் எப்படி வேலை செய்யுது? யாராவது யோஜனை பண்ணும். இது மூளைக்கு கீழே கிடையாது. அதான் உள்ள விஷயம். இந்த ஹார்ட் மூளைக்கு கீழே கிடையாது, அது தனி செக்ஷன். அது அதனால அவன் செத்து போயிட்டான்னு சொல்லக்கூடாது. திரும்பி இதை கலக்கி விட்டாலும் வந்து இது ஒரு பக்கம் இருக்கு. அப்படியே பகவான் சொல்லும் போது தன்னை எங்க இருக்கேன்னு சொல்றான்னா ஹிருதேச அர்ஜுன திஷ்டதி, நான் ஹிருதயத்தில் இருக்கேன்னு பகவான் சொல்றானே தவிர புத்தியை கொடுப்பேன்னு தான் பகவான் சொல்றான். பகவான் இருக்கிறது ஹிருதய கமலம், பிரம்மாவோட சொரூபம் புத்தி. இந்த புத்தி உடம்ப முழுக்க கண்ட்ரோல் பண்ணினாலும் ஹார்ட் இல்லைன்னா உடம்புக்கு சக்தி கிடைக்காது. ஆனா ஹார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணல. கவனிச்சு கேட்கணும். புத்தி தான் கண்ட்ரோல் பண்றது. ஆனா அந்த புத்திக்கும் சக்தியை கொடுக்கறது ஹார்ட் தான். சாஸ்திரம் தான். சாஸ்திர திருஷ்டியோட பார்த்தாதான் இன்னைக்குள்ள சயின்ஸோட ஒரு இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்ல போனேன்னா இன்னும் கண்டுபிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு இதுல. இந்த புத்தியான பிரம்மா ருத்ரனை பார்த்து சிருஷ்டி பண்ணாத அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அந்நியவனா சிருஷ்டி பண்ணதுனால பண்ணாதே இல்லை. பிரம்மாவோட கட்டுப்பாடு இல்லாத போது மூளையினுடைய கட்டுப்பாடை எப்ப இழக்கிறதோ அப்ப செல் அந்நியவனா. மூளை கட்டுப்பாடுக்குள்ள வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்லை இதுவே அழிச்சும். இன்னைக்கு சமீபத்துல ஒரு நோபல் பரிசு கொடுத்தா ஒருத்தருக்கு, ஜப்பான்காராளு. எதுக்காக கொடுத்தா தெரியுமா? உபவாசம் இருந்தா கேன்சர் குணமாகும்னு அவ ஒரு ஆர்டிகல் சப்மிட் பண்ணிருக்கா. அதுக்காக தான் பொழுது முடிஞ்சா நாங்களே அதுதானே சொல்றோம். நாங்க சாஸ்திரங்கள்ல சொல்லும் போது 46 வயசுலேருந்து 100 வயசு பர்யந்தம் ஒரு குறிப்பிட்ட காலம் சைக்கிளை சொல்லிட்டே இருக்கோம். நாங்க செல் உற்பத்தி, கேன்சர் செல் உற்பத்தி, எல்லாருக்கும் கேன்சர் செல் உற்பத்தி. பயன்படாதீங்க உடனே, எல்லார் உடம்புலையும் கேன்சர் செல் வரும். ஆனா இந்த இது வர காலத்தை ரிஷிகள் சொல்றார். 46, 54, 60, 61, 70, 82, 90, 96, 100 இப்பெல்லாம் சாந்தி பண்ணிக்கணும்னு. இது எப்பெல்லாம் உற்பத்தி ஆகும்னு இந்த சைக்கிள் ஜெனட்டிக்ல கண்டுபிடிச்சிருக்காளோ அப்பெல்லாம் ஒரு சாந்தி. அதை தான் பீம சாந்தின்னும், பீமரத சாந்தின்னும், உக்ரத சாந்தின்னும், சட்டத்தை பூர்த்தின்னும், சதாபடி. நான் அதெல்லாம் பண்ணிக்கவே மாட்டேன். போய் யார் வேண்டான்னு இந்த சாந்தின்னே சொல்றோம் குறிப்பிட்டு. நாங்க
இது மாதிரி ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக ரிஷிகளே பண்ண சொல்லிருக்காத. நீ ஊரை கூட்டி படாடோபமா பண்றியா பண்ணலையாங்கிறது அதுவும் சௌரியம். பரிகாரமா பண்ணியே ஆகணும், அது ஒழுங்கா பண்ணணும். அது இந்த புத்தியோட கண்ட்ரோலுக்குள்ள இந்த உடம்பு இல்லைன்னா அன்னிவனா தான் இருக்கும். இந்த கேன்சருக்கு என்ன காரணம்னு இவா சொல்றா. இன்னி வரைக்கும் காரணத்தை அவளால நிர்ணயம் பண்ண முடியல. மேக்சிமம் இதுதான் காரணம்னு சொல்றாளே தவிர இவா என்ன காரணங்கள் சொல்றாளோ அது எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு கேன்சர் வருது. நாங்க சொல்றோம் தமோ குணம் தான் காரணம். கேன்சருக்கு முக்கிய காரணம் தமோ குணம். சுறுசுறுப்பின்மை இருக்கு பாருங்க, அதுதான் காரணம். அதீத சுறுசுறுப்பும் பிரச்சனை. ரெண்டுக்கும் நடுப்புலங்க அதிகமா போனா அமிர்தமும் விஷமாகவும் சொல்றோம். இதுக்கு ரொம்ப அழகான விஷயங்களை ஈஸியா பேசிட்டு போயிருக்காரு ரிஷிகள். இதை எப்படி கொண்டு ஜனங்கள்கிட்ட சொல்லி மாறல. சும்மாவும் உட்காரக்கூடாது, டென்ஷனாகவும் இருக்கக்கூடாது. ஞானானந்த சுவாமிகள் அபூர்வமா ஒரு விஷயம் சொல்லுவது, சுறுசுறுப்பா இரு படபடப்பா இருக்காதே பாருங்க. இந்த விஷயத்தையே சுறுசுறுப்பா இரு படபடப்பா இருக்காது, கருணையா இரு ஏமாளியா இருக்காது. இது மாதிரி 10-15 விஷயம் சொல்லுவார் ஞானானந்த சுவாமிகள். தபோவனத்தை போய் பார்த்தேன்னா எழுதி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சுறுசுறுப்பா இருக்கணும், ஆனால் படபடப்பா இருக்கக்கூடாது. இந்த தமோ குணத்தினால உண்டாரத்தை தடுத்துட்டார். இப்ப சத்வகுணம் தமோ, ரஜோகுணம் தமோ குணம், இதுதான் சிருஷ்டிக்கு முக்கிய காரணம். சத்வகுணத்தினால சிருஷ்டி ஆகல, தமோ குணத்தினால அந்நியமனா சிருஷ்டி ஆகுது. அப்ப சத்வகுணத்திலேருந்து ஒரு பகுதி, ரஜோகுணத்திலேருந்து ஒரு தமோ குணத்திலேருந்து ஒரு பகுதி எடுத்து மிக்ஸ் பண்ண உடனே ரஜோகுணம்னு வருது. அதுதான் ஈவனா சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு. மரீச்சி, அத்ரி, அங்கிரசர், புலஸ்தர், புலகர், கிருது, குருகு, வசிஷ்டர், தக்ஷர் அல்லது அதர்வா, கர்தவர், நாரதர் இவெல்லாம் அதுல சிருஷ்டி பண்ணுவாங்க. ரஜோகுணத்துல இவர்களுக்கெல்லாம் பிரஜாபதிகள்னு பேர். நவ பிரஜாபதிகள் பிரஜைகளை சிருஷ்டி பண்றதுக்கு மூலமா உள்ள சீடவா. இவாளுக்கு வந்தவாதான் நாமெல்லாம். ஒரு சைடு இவா, இன்னொரு சைடு யாருங்கிறத சொல்றேன். இவாதான் சீடு, ஒரிஜினல் சீடு. இவர்களை எப்படி சிருஷ்டி பண்ணினார் பிரம்மாங்கிறது தான் ஆச்சரியம். புருவத்திலேருந்து ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார், நெத்தியிலேருந்து ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார், கன்னத்திலேருந்து ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார், தோல்லேருந்து ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார், கையிலேருந்து ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார். பாகவதத்துல இருக்கு, அப்படியே அப்படியே இருக்கு. இன்னைக்கு குளோனிங் முறைன்னு சொல்றாலும் அதை ஈஸியா சொல்லிட்டு போகும். ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்னா அதுலயும் சைக்கிளிங் இல்லை, ஈவனா சைக்கிளிங் இல்லை. அப்படின்னு ஒண்ணு தன் உடம்பையே ரெண்டா பிரிச்சிருந்தார் பிரம்மா. மனு அப்படின்னும் சதரூபே அப்படின்னும் பெயர். ஆணும் பெண்ணாகுமாவே உண்டு பண்றார். இது இந்த ஆணுக்கு 22-25 வயசு, பெண்ணுக்கு 20 வயசு மதிப்புல. அதுலேருந்து சிருஷ்டியார் இந்த உலகத்துக்கு அவர் சிருஷ்டியான பிறந்தான் பூமியை கொடுக்கிறார் அவர்கிட்ட. இந்த பூமி இது வரைக்கும் சத்தியலோகத்துல தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. இந்த பூமிக்கு வந்த முதல் ஆள் யாருன்னா மனுதான். அவர்கிட்டேருந்து நாம வந்ததுனாலதான் நமக்கெல்லாம் மனிதர்கள்னு பெயர். உலகம் முழுக்க மனிதர்களை குறிக்கிற வார்த்தை எந்த மொழியா இருந்தாலும் அது எம்மனை தான் இருக்கு. கவனிச்செல்லாம் தெரியும். மனுஷன், மனிதன், மேன். நீங்க எனக்கு தெரியல, அது மேல பாஷை தெரியல, நீங்க எந்த பாஷையை வேணாலும் எடுத்துக்கோங்க. பார்த்தேன்னா இந்த எம் சம்பந்தப்பட்டிருக்கும் அதில். ஏன்னா மனுட்டேந்து வந்தது. அவ்வளோ தூரம் வேண்டாம், சுத்த தமிழ் சொல்றேன். மாணவன், மாணவின்னு சொல்றேன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? எந்த மனுவை கொடுத்தனுங்கிறோ அவரோட சொன்னத்தை கேட்கிறவனுக்கு தான் மாணவன் பேரு. மாணவன்கிற வார்த்தையே மனுட்டேந்து வந்ததுதான். மாணவிங்கிற வார்த்தையே மனுவோட கனெக்ஷன் உள்ள வார்த்தை தான். அதுக்கு அர்த்தம் சொல்லும் போல ரூட் சொல்லணும். பேசினா ஆர்கியூமெண்ட்னா புத்திபூர்வமா ஆர்கியூமெண்ட் பண்ணணும். கத்துறதுனாலையோ சண்டை போடுறதுனாலையோ புத்திசாலின்னு ஆயிடாரு. ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஆதாரங்கள் எடுத்து வைக்கணும். அது ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது. நீங்க பாட்டுக்கு போற போக்குல கொடுத்து போட்டு எதையாவது 4300 பக்கத்துல 7வது வரிசையிலன்னு சொல்லிட்டு போனா அப்படி ஒரு புத்தகம் இருக்கா இல்லையானே அவனுக்கு தெரியும்.
அது மாதிரி பேசிட்டு போகக்கூடாது, பிரமாணத்தோட பேசணும். இந்த மனுவோட வம்சம் முக்கியமானது. இந்த மனுவுக்கு 3 பெண்ணு 2 பையன், ஆபூதி, தேவகூதி, பிரசூதின்னு 3 பெண்ணு, பிரியவர்தன், உத்தானபாதன் 2 பையன். இந்த ஆபூதிங்கிற பெண்ணை ருச்சி அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, தேவகூதிங்கிற பெண்ணை கர்தமருங்கிற ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அவர்களுக்கு 9 பெண் குழந்தைகள் பிறந்தது. அனசூய முதலிய 9 பெண் குழந்தைகள். அது அத்திரி மகரிஷி 9 மகரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் இந்த பெண்ணை. மரீச்சி, அத்திரி, அங்கிரசர்லாம் சொல்றேன் பார்த்தீங்களா, மரீச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலாம் இவா பொண்ணதான் வரிசையா. பிரசூத்தின்னு 3வது, அதை தட்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இந்த 9ல் 10ஆவதா உள்ளவன் தட்சன், இல்லை 9ஆவதாவும் எடுத்துக்கலாம். அதர்வாவா தட்சணாங்கிறது 2 கணக்கும் இருக்கு. அந்த தட்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனுக்கு 16 பெண்கள் பிறந்தது. அந்த 16 பெண்களை 13 பெண்களை தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சுவாகாங்கிற 14வது பெண்ணை அக்னி பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஸ்வதாங்கிற 15வது பெண்ணை பிதர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சதி அல்லது தாட்சாயணின்னு பேருள்ள 16வது பெண்ணை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இதான் 3 பெண்ணு கதை. பிரியவர்தன், உத்தானபாதன் 2 பையன். இந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவி. அந்த முதல் மனைவிக்கு பிறந்தவர் துருவர், அவரை முடிச்சுன்னு ஒரு கதை வரும். பிரியவிரதனுக்கு ஆக்னீந்திரன், ஆக்னீந்திரன்கிறவனுக்கு நாபி, நாபிங்கிறவனுக்கு ரிஷபதேவருக்கு பகவான் அவதாரம் பண்றான். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் பாருங்க மனு, இந்த மனுவே பகவானுடைய அவதாரம். 24 அவதாரத்துல ஒரு அவதாரம் ஃபர்ஸ்ட். இந்த மனுவுக்கு 3 பொண்ணு 2 பையன்னு சொன்னேன் பாருங்க. இந்த 5 பேர்கிட்டையும் பகவான் வந்து பிறந்திருக்கான். ஆபூதிக்கும் ருச்சிக்கும் பகவான் வந்து பிறந்தது யஜ்ஞ நாராயணன்னு பேர் அந்த அவதாரத்துக்கு. தேவகூதிக்கும் கர்தமருக்கும் பிறந்த அவதாரத்துக்கு கபில வாசுதேவர்னு பேர். பிரசூதிக்கும் தட்சனுக்கும் நேரடியா பொருட்கள் பகவான், ஏன்னா தட்சன் அசத்து. அதனால என்ன பண்ணிட்டா, அந்த 13 பெண்ணை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல, அந்த 13 பெண்ணுல மூர்த்தின்னு ஒரு பெண்ணு, 13 பேர்ல மூர்த்தின்னு ஒரு பெண்ணு. அந்த மூர்த்திங்கிற பெண்ணுக்கு தான் பகவான் நரநாராயண அவதாரம் பண்றான். இது ஒரு பக்கம். 2 பையன் சொன்னேன், பிரியவர்தன், உத்தானபாதன். இந்த பிரியவர்தனுக்கு பகவான் அந்த வம்சத்துல ரிஷபரங்கிற தேவ பேர்ல அவதாரம் பண்றார், ரிஷபதேவருக்கு பேர். உத்தானபாதனுடைய வம்சத்துல துருவனுக்கு அப்புறம் அங்கன் பரிசையில வந்து அங்கன்னு ஒரு ராஜா வரும். அவனுக்கு வேணன்னு ஒரு புள்ள பிறப்பான், கெட்டவனா. அவன்கிட்டேருந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும், பிருத்துன்னு பேர். அது பகவானுடைய அவதாரம். இப்படி 5 பேர்த்தையும் பகவானுடைய வம்சத்துல அவதாரம் உண்டும். இது சுருக்கமா உண்டு. இப்ப இந்த 2வது பெண்ணு கதையை தான் எடுத்துன்னு போறான் பாகவதத்துல, அதை தான் எடுக்கிறான். ஏன்னா இந்த பாகவதம் வந்து சுகாச்சாரியார் பரீட்சித்துக்கு சொன்னார் அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. சுகாச்சாரியார் சொல்லும் போது யார் யாருக்கு சொன்னதோ அதை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போறார். விதுரருக்கு மைத்ரேயர் சொன்ன கதையை உனக்கு சொல்றேன்னு தான் 3வது பார்ட்டு 4வது பார்ட்டு கதையை சொல்றதுனால அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் தான் 5வது பார்ட்லேருந்து இவர் அபிப்பிராயங்களை சொல்றார். விதுரருக்கு மைத்ரேயர் சொன்னது தேவகூதியோட கதையை தான். தேவகூதிக்கு 9 பெண்ணு பிறந்து ஆண்மகன் இல்லைன்னு உடனே பகவானை பிரார்த்திச்சு பகவான் வந்து பிறக்கிறான் கபில வாசுதேவனாக. அந்த கபில வாசுதேவனுக்கு உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சு இவா ஆசிரமத்தில் இருக்கா. இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஜெகத் பெருசாயிடும். ஒருத்தருக்கு கல்யாணம் பெருசாயிடும். மரீச்சிக்கு ஒரு புத்திரர் கஷ்யபர்னு பேர். கஷ்யபருக்கு 2 மனைவி, திதி அதிதி. இந்த சனகாதிகள் ஒரு சமயம் தேவலோகம் போனார்கள், வைகுண்டம் போனார்கள். வாசல்ல இருந்த ஜெய விஜயர்கள் துவாரபாலகர்கள் அவர்கள் இவர்களை தடுத்ததுனால கோபப்பட்டு சபிக்க 3 ஜென்மா பாபிஷ்டாம் ஆசுரின் யோனி, அசுர யோனியில பிறக்க கிடவது அப்படின்னு சபிச்சுட்டார். அசுரர்கள் அப்படின்னு ஒரு ஜாதி கிடையாது. நான் முதல்ல சொல்லலையா, இது எல்லாமே குணத்தினால வருது. அசுஷுன்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியங்களை யார், புலன்களை யார் திருப்தி பண்ணி அதுக்காகவே வாழறானோ அசுரன்.
மனசு விருப்பப்பட்டபடியெல்லாம் வாழறவனுக்கு அசுரன் பேர். அதர்மமா தர்மமானு தெரியாதபடிக்கு நடப்பான். புத்தின்னு ஒன்று கொடுத்துட்டா கூட மேல பகவான். அப்படி இருந்தாலும் இது ரைட்டு, இது தப்பு, இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மனசாட்சி ஒன்று சொல்றது ஒருத்தருக்கு நூத்தர் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உள்ள மனசாட்சியா இருந்து பகவான் சொல்றான். அதையும் மீறி செஞ்சா அவன் அசுரன். அதுக்கு கட்டுப்பட்டா தேவன். கட்டுப்பட்டு நடந்தா தப்பே செய்யாம இருந்தா, கட்டுப்பட்டு நடந்தா மனுஷன், தப்பே செய்யாம இருந்தா தேவன். இதுதான் அடிப்படை. இந்த ஜெய விஜயர்கள் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் இந்த திதிக்கும் குழந்தையாக பிறக்கிறார்கள். இரண்யாட்சன் இரண்யகசிபுன்னு. அதில் மூத்தவன் இரண்யகசிபு, ரெண்டாவது இரண்யாட்சன். இந்த யமல கர்ப்பம்னு பேர். இப்போ ஒரு நாய்க்கு 12 குட்டி பிறந்ததுன்னா அண்ணா தம்பி கணக்கு பார்க்க வேண்டாம். ஒரு மனுஷனுக்கு பிறந்தா எப்படி கணக்கு பார்க்கணும்? யார் அண்ணா, யார் தம்பி, எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு பிறக்கிறத வச்சுன்னு சொல்லக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். பிறக்கிறத வச்சுன்னு கீழேந்து கொண்டு போகணும். 3 குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மாக்கு ஃபர்ஸ்ட் பிறந்தா அது 3வது பையன், 2வது பிறந்தா அவன் 2வது பையன், 3வது பிறந்தா ஃபர்ஸ்ட் பையன். இப்படி சொல்றது சாஸ்திரம். அது எப்படி நீங்க நிரூபிப்பீங்களா? சாஸ்திரம் நிரூபிக்கிறது. இந்த பாட்டில் இதை திறந்துட்டு இதுக்குள்ள 3 எலுமிச்சம்பழத்தை நான் போடுறேன். 1 2 3. நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எத்தனாவது நம்பர் எலுமிச்சம்பழம் வெளியில வரும்? 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 போட்டுவிட்டேன். எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எது வரும் வெளியில? 3வது தான் வரும். அதனால முதல்ல பிறக்கிற குழந்தை கடைசி குழந்தை. இது ரிஷிகள் எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கா. அதனாலதான் சிசேரியன்னா டாக்டர்கிட்ட கேட்கணும், கர்ப்பவாய்க்கிட்ட எந்த குழந்தை இருந்தது. அவர் பாட்டுக்கு முடித்த குழந்தை, முதல் குழந்தை, 2வது குழந்தை போயிட்டே இருக்க. பிரசவ வாய்க்கிட்ட எந்த குழந்தை இருந்ததுங்கிறத கவனிக்கோங்க. அதுதான் கடைசி குழந்தை. முன்னாடி இருக்கிற குழந்தை முதல் குழந்தை. ஒரு செகண்ட்ல தான் வித்தியாசம், ஆனா வித்தியாசம் உண்டு. யமல கர்ப்பம்னு பேரு சாஸ்திரத்தில். அதுபடி அவன் இரண்யாட்சன் அப்படிங்கிறவன் தம்பி. அவன் சண்டை போட்டு பூமியை சுற்றின்னு போய் பகவான் வராக அவதாரம் பண்ணி அவன்கிட்ட மீட்டு வந்தார். அந்த கதையை சொல்லிவிட்டு இந்த தேவபூதிக்கு பகவான் புத்திரனாக பிறந்தார். கபில வாசுதேவர்னு பேரு. அவருக்கு உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு அவ அப்பா கர்த்தவர் காட்டுக்கு கிளம்பி போயிட்டார். வனமேயுஷிகர்த 14வது தசகம் கடைசி ஸ்லோகம். வனமேயுஷிகர்தமே பிரசன்னே மதசர்வஸ்வமுபாதிசன் ஜனன்யை கபிலாத்மகவாயு மந்திரேஷ துவரிதம் தொம் பரிபாகி மாம் கதௌகாத். இந்த குழந்தைக்கு உபநயனங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டா. சாஸ்திரங்கள்ல நஸ்திரி சுவாதந்திரிய வருகதி அப்படின்னு சாஸ்திரம். ஸ்திரீக்களை ரட்சிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றோம் நமக்கு? என்ன பொம்மநாட்டிகள் சுதந்திரமா இருக்கக்கூடாது இப்படி கொண்டு வரலாம். பாவார்த்தம்னு உண்டு எல்லாத்துக்குமே. சொல்லுக்கு அர்த்தத்தை எடுத்துட்டா கொணற்றே எதவேனாலும் சொல்லலாம். வாங்கோ வாங்கோ, ரெண்டும் வாங்கோனா எத்தனை வித்தியாசம் தெரியல. அந்த கூப்பிடுற விதத்தை எடுத்து போயிடலாம், வார்த்தை எடுத்து போயிடலாம். நீங்க வாங்க 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 வாங்கோ அப்படின்னா அவ்வளோ புரியும். வாங்கோ அப்படின்னா வேண்டாம் வெறுப்பா சொல்றான்னு அர்த்தம். அப்ப நமக்கே தெரியறதும் அது. அப்ப மனசுல விருப்பம் இல்லைங்கிறது. அப்ப பாவார்த்தம்னு பேர் அது. அந்த அர்த்தத்தை தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லும் போது நம்ம எடுத்துக்கணுமே தவிர சப்த அர்த்தத்தை எடுத்துன்னு சொன்னா தப்புதப்பா தான் தோணும். தப்புதப்பா தோணும். இந்த ஸ்திரீக்கள் சுதந்திரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா அப்படி சொல்லல. ஸ்திரீக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கக்கூடாது. ஸ்திரீக்களை ரட்சிக்கிறது நம்ம தர்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இது மனு சொல்றது. இது எப்படி புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு விஐபி வரா, அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாரு போலீஸ், பின்னாடியே வரா. அவர் கை நீட்டினா கூட நீட்டாது தூங்குறான். ஏன்னா அவன் எது பப்ளிக்ல என்ன வச்சிருப்பான்னு தெரியாது. முன்னாடி போயிடுவான். நீங்க வேணா கவனிச்சு பார்த்தா தெரியும். விவிஐபிலாம் வருது. இவ அந்த புரோட்டோகாலை மீறி போனாலும் கூட இருக்கிற செக்யூரிட்டி இருக்காம அதுக்கு முன்னாடி போய் நிற்பான். ஏன்னா அவர் நீட்டலாமா நீட்டக்கூடாதாங்கிறத அவன் தான் சொல்லணும்.
அப்ப அவருக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. இதே ஒரு ரவுடி அழிச்சுட்டு போறதுக்கு 4 போலீஸ் கொண்டு போறாங்க. இதுவும் காவல் தான். ஒரு விஐபிக்கு கொடுக்கறதும் காவல் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் ஹிந்து மதத்துல ஸ்திரீகளுக்கு சொன்னதான நியமங்கள். நியமங்கள்னு பேர். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றதெல்லாம் பாதுகாப்புக்காக. இத்தனையும் தாண்டி என்ன நடக்கிறது இந்த உலகத்துல பாக்குறமே. அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறவாளை பத்தி நம்ம பேச்சு கிடையாது. இன்னும் அதை ஒரு பவித்திரமா நினைக்கிறவா தானே ஜாஸ்தி இன்னைக்கு பிரபஞ்சத்துல. 1000 வெளியில பேசினாலும் பவித்திரமா நினைக்கிறவா தானே ஜாஸ்தி. அப்படிங்கிறது அதை காப்பாற்ற வேண்டியது நம் கடமையா இருக்கு. அதுக்கு எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன் நான். இவர் பையன் ரெடியானோடனே பையன் ஒப்படைச்சுட்டு இவர் கிளம்பி போறார் காட்டுக்கு. மனைவிய அவ கேட்டா, பையன் என்ன பார்த்துப்பான், காப்பா சாப்பாடு போடுவான், அதெல்லாம் வாஸ்தவம் தான். பாபத்துல பெரிய பாபம்னு சொல்லும் போது சாவித்திரி ரொம்ப அபூர்வமான தேசத்துல இருக்கு பாருங்க, பவித்திரமான தேசம். சாவித்திரிக்கு கல்யாணம் பண்ணணும், சாவித்திரி சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். சாவித்திரிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற காலம் வரத்தே நாரதர் வரா. அஸ்வபதினு பேரு சாவித்திரியோட அப்பாவுக்கு பேரு. அவன் கவலையா இருந்தா நாரதர் கேட்டா, ஏன் கவலையா இருக்காய் அப்படின்னு கேட்டா, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொன்னான். இதுக்கு என்ன கவலை பண்ற இன்னைக்கு யாருங்க, இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்றேன். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவா அத்தனை பேரும் பிள்ளையாத்துக்காரா, பிள்ளைய பெத்தவாளா. 4 ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து எல்லா மாமா பொருந்தி இருக்க ஜாதகம்னா நான் பொருத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதுக்குன்னு உள்ளவளை பார்க்க சொல்லுவேன். ஏன்னா அது வேற விஷயம். அதுக்குள்ள நான் போகல, இப்போ விரும்பல. இதுதான் கல்யாணம், இப்படிதான் வாழ்க்கைன்னா அதுதான் தீர்மானம். அது அடிப்படை விஷயம். ஜாதகத்துல நிறைய மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால ஈஸ்வர சங்கல்பம் பந்துஷீல லட்சண சம்பன்னா மரோகா உபயச்சேகா, சகோத்திரம் இல்லாம உள்ள பொண்ணை பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் ஒரே வார்த்தையில பிடிச்சிருத்து. இந்த நட்சத்திர பொருத்தம் கூட கிடையாது. நட்சத்திர பொருத்தம் பார்க்கறாங்க, பார்க்க வேண்டாம். ஏன் பார்க்க வேண்டாம்னா, 10 பொருத்தம்னு சொல்றீங்க நீங்க. ஏக நட்சத்திரமா இருந்தா 10 பொருத்தம் இருக்கவே இருக்காது. ஒரே நட்சத்திரத்துல பிறந்த 2 பேருக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கு. அஸ்வதி நட்சத்திரத்துல பொண்ணும் இருந்தா பிள்ளையும் இருந்தா கல்யாணம் பண்ணலாம். ரேவதி நட்சத்திரம் இருந்தா கல்யாணம் பண்ணலாம். உத்தரட்டாதி நட்சத்திரம் இருந்தா கல்யாணம் பண்ணலாம். சுவாதி நட்சத்திரத்துல இருந்தா இப்படி எல்லாம் இருக்கு. பொண்ணும் சுவாதி பிள்ளையும் சுவாதி கல்யாணம் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க கேட்கவே வேண்டாம். அப்ப இந்த 10 பொருத்தம் ஒண்ணு கூட வராது. ரஜி தட்டுறது வேத கீத ஒரு மண்ணாட்டியும் இருக்காது. ஒரே நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றது மகர்ஷிகள் தானே. அப்ப நாம என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மகர்ஷிகள் சொல்றாங்கன்னா, நல்ல குடும்பமா இருக்கணும், நல்ல பெண்ணா இருக்கணும். அந்த சம்பந்தம் சம்பந்தம், இந்த வார்த்தையே கவனிச்சுக்கலாம். பந்தம்னா ஒரு சம்னா நல்லேன்னு அர்த்தம். நல்ல உறவை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னது போக இப்ப நாம எப்படி சொல்றோம்னா சம்மந்திங்கிறோம். மந்தின்னா குரங்கு, சம்னா நல்ல நல்ல குரங்கன்னு இவனு கூப்பிடுறான், அவனு வந்து சாப்பிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. சம்பந்தம் சம்பந்தி. அப்ப இதெல்லாம் நிற்காது, இந்த ஜாதகங்கள்லாம் நிற்காது. நல்ல குலம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நல்ல குலத்துல பிறந்த பையன் அப்படிங்கிறது தான், பையன் பொண்ணு அப்படிங்கிறது தான் முக்கியமா பாருங்க. இந்த பொண்ணுக்கு இந்த சாவித்திரி அஸ்வபதி கவலைப்பட்டான்னு சொன்னேன்னு, ஏன் கவலைப்பட்டேன் நாரதர் கேட்டான்னு என்னன்னா, அதுக்கு அஸ்வபதி சொன்னான், இந்த உலகம் 3 பேர் நல்லவா கெட்டவா பார்க்காம 3 பேரை வெய்யும். இந்த 3 பேர் யார் அப்படின்னு சொன்னா, நல்ல குணவதியான பெண்ணை தியாகம் பண்ண கணவன். பெண்ணிட்ட ஒரு குறை சொல்ல முடியாது.
நல்ல பொண்ணு. கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா உரிச்செடுக்கணும். அது மாதிரி அப்பா காலத்துக்கு அப்புறம் அம்மாவை கைவிடுற புள்ள. அப்பா காலத்துல பிரச்சனை கிடையாது, அப்பா இருக்கார் பாத்துக்கிறது. அப்பா காலமாயிட்டார் அப்படின்னதுக்கு அப்புறம் அம்மாவை திரும்பி பார்க்காம இருக்காம பாருங்க. அதுவும் பரமாயோக்கியம். மூணாவது, காலம் வந்தும் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணாத பெண்ணோட அப்பா. இந்த 3 பேரும் உலகம் தூத்தப்படும். 3 பேரையும் உலகம் தூத்துங்கிறார் மகாபாரதத்துல. நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கைவிடுற கணவன், அம்மாவை அப்பா இல்லாத போது அம்மாவை ரட்சிக்காத புள்ள, கல்யாண காலம் வந்து பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணாத அப்பா. இந்த 3 பேரும் அதமர்கள். இப்ப ரட்சிக்கிறதுக்கு இந்த பையன் இருக்கான், வாஸ்தவம் தான். ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணினது வெறும் ரட்சிக்காக மட்டும் இல்லை. தேவகூதி சொல்றாங்க, எனக்கு ஞானம் வேணும்னு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணினது. ஒரு ஞானியை கல்யாணம் பண்ணி உபதேசத்தை அடையணும்னு நினைச்சேன். எனக்கு ஞானத்தை யார் சொல்லுவாள்? நீங்க போனா பையன் சொல்லுவாள். அந்த ஞானத்தையும் பையன் உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல போனா கொஞ்ச நாள் ஆச்சு. இவரும் பேசாம இருக்கா, அவரும் பேசாம இருக்கா. ஒரு நாளைக்கு கபிலர் 7 வயசு தான் இருக்கு, காத்தால வேலைகள்ல தியானத்துல இருக்கா. காத்தால எழுந்துக்கணும், என்ன டயர்டா இருந்தாலும் காத்தால எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் கூட தூங்கிக்கலாம். இந்த பிராம முகூர்த்தத்துல முயற்சிக்கணும் அப்படிங்கிற அபியாசத்தை வச்சுக்கணும். அது ஒரு வகையில வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில். எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு வழிபாடை பண்ணிட்டு ஒரு டிஃபனை சாப்பிட்டு கூட நீங்க தூங்கலாம், அது தப்பே கிடையாது. இவர் எழுந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. தேவகூதி வந்து நமஸ்காரம் பண்றார். யாருக்கு? பிள்ளைக்கு. ஏன்னா இந்த பிள்ளை யாருன்னு அவருக்கு தெரியும், பகவான்னு தெரியும். பகவான்கிற மனசுல வச்சுதான் நமஸ்காரம் பண்றார். ஆனா கர்த்தவர் அவள் பகவான் நினைச்சாலும் இவர் அந்த பாவத்துல பார்க்கல, அம்மான்னு கூப்பிட்டார். ஏன் அப்படின்னா பகவான்னு தெரிஞ்சு அந்த பாவத்துல வழிபடுறவா உலகத்துல கோடி பேர் கிடைப்பா, பகவானுக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க. பகவானுக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க. அதனால அம்மா, என்னம்மா, எதுக்கும்மா? எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவாயின்னு அப்பா சொன்னாரே, நீ பண்ணலையே, எனக்கு நீ கேட்கலையே. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானின தத்வதரிசினா அப்படிங்கிறான் பகவான் பகவத்கீதையில. உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு இது என்ன சாமான்? மளிகை கிடையாது. சாதன சதுஷ்டய முதல்ல இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? சித்திச்சிருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அவன் தகுந்த அதிகாரியான்னு பார்க்க வேண்டாமா? போற வரவனுக்கெல்லாம் உபனிஷத்தை சொல்றதுக்கு இது என்ன அவ்வளவு மலிவான பொருளாது? முதல்ல அவனுக்கு புரிய வேண்டாமா? அந்த தகுதி வர வேண்டாமா? நம்ம உபதேசம் பண்றோங்கிற ரீதியில அவன் பண்ற தர்மத்தை விட்டுட்டு வந்துட்டான்னா அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய இடத்துல பண்ற மாதிரி ஆயிடும். இது மாதிரி வேதாந்த கிளாஸ் எல்லாம் பண்றேன்னு ஆரம்பிச்சு அவன் என்ன பண்றான்? சாந்தம் பண்ண மாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், இது வேண்டாம் அது வேண்டாங்கிறான். திங்கிறத மட்டும் நல்லா திங்கிறான், அதுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அப்புறம் நீ என்ன உனக்கு வைராக்கியம், பொல்லங்கா வைராக்கியம், இது என்னது பிரயோஜனம்? ஒன்றும் இருந்தா எல்லாத்துலேயும் இருக்கணும். அதுக்கு தகுதியா இருந்தா அதுவே உன்னை கொண்டு விடும். இந்த சமூகத்துல நாம் வாழும் போது இந்த சமூகத்தினுடைய ஒரு நியமங்கள், வாழ்வியல் முறை இருப்பார்கள், அதை குலைக்கிற மாதிரி காரியங்களை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நிம்மதி கெட்டு போகும். இந்த பிரச்சனையே அதுதான். நீங்க ஒரு தப்பு பண்ணினா அந்த சங்கிலி தொடரால மற்ற வாழ்க்கைய நிம்மதி கெட்டு போகும். யார் யாரோட வேணாலும் இருக்கலாம்னா உனக்கு வேணும், அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்ட? கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துக்கலாம். இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு விட பண்ணா உன்னை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு நல்லவளா இருந்தா அவன் சவிச்சு போவாளா மாட்டாளா? உனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு இந்த புத்தி வருமா வராதா? கொஞ்சம் யோசனை பண்ணணும் எல்லாத்தையுமே. அப்ப நம்ம இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் முறையில உள்ள நியமங்களை கெடுக்கிற மாதிரி உள்ள காரியங்களை பண்ணக்கூடாது. ஞானம்ங்கிறது தகுதி உள்ளவனுக்கு தான் உபதேசம் பண்ணணும். தகுதி உள்ளவன்னா இந்த ஜாதி எல்லாம் கிடையாது, தானா வருவோம். அதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன், பின்னாடி போய் சொல்ல வேண்டாம். சமீப காலத்துல சித்பவானந்தர்னு ஒரு மகான் இருந்தார்.
உங்களுக்குலாம் தெரியுமா? திருப்புராத்துறையில் மகாஞானி. அவர் போட்ட புஸ்தகத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு புத்தி வேணும். திருவாசகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து பிறகு திருவாசகத்துக்கு இன்னி பரித்தம் டாப்பானது அவரோட புஸ்தகம் தான். திருவாசகம் வியாக்கியானத்துல சித்பவானந்தருடைய ஒரு வியாக்கியானம் தான். ஒரு 10 பக்கம் ஹிந்து மதத்துல உள்ள அத்தனை விஷயத்தையும் பேசியிருப்பார். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் இதெல்லாம் என்ன சொல்றது, இவர் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத சொல்லுவார். கவுண்டர் ஸ்ரீ சுப்பிரமணியம் இருந்தாரு, அவரோட சித்தப்பா, அப்பா இல்ல சித்தப்பா, சித்தப்பா கவுண்டர். கவுண்டர் நம்ம சொல்றோம். சித்பவானந்தர் மகான்வர், அவரோட சிஷ்யர் தான் ஓங்காரம் தான். அவர்கிட்ட இருந்தவர் அப்படி பழக்கமானவர் தான். அந்த அந்த பரம்பரையில வந்தவர் தான். சித்பவானந்தர் மாதிரி தமிழ் எடுத்து பேசினவாலே கிடையாது சமீப காலத்துல. அதனால இங்க வந்து அந்த தகுதி வரப்பே தானா வருவா. எல்லாருமே எத்தனையோ மகான்கள் இருந்திருக்க பார்த்துக்குமே நம்மளே. வள்ளலார் இல்லையா? வள்ளலார் மாதிரி ஒருத்தரை சொல்லிட முடியுமா? வள்ளலார தப்பா புரிஞ்சின்றவா தான் ஜாஸ்தி, ரொம்ப பேர். எனக்கு தெரிஞ்சு வள்ளலார ஒரு அவர்கிட்ட சொல்ற சில குற்றங்கள்ல 2 குற்றம் தான் அவர்கிட்ட சொல்லுவா. ஒண்ணு வந்து அவர் வந்து ஆச்சார அனுஷ்டானங்களை எதிர்த்தார், பிராமணர்களை எதிர்த்தார். 2மே தப்பு. பாரதியுமே அப்படி பண்ணல. எச்சல் எச்சல் என்பீர்களே என்ன ஏழுகட்ட மாந்தர்களே கலந்த பாலும் எச்சலே கன்றின் வாயும் எச்சலேன்னு ஒரு பாட்டு பாரதியோட. வேற என்ன சொல்ல வர்றாரு அதுல? எச்சல்னு சொல்றது முட்டாள்தனம்ங்கிறாரு. அப்ப நீட்டின்மைங்கிறத அவர் அங்கீகாரம் பண்றாரு. எச்சலோட தொட்டா பாக்டீரியா இன்னைக்கு தொடாத இருக்கிறோம்னு கொரோனால தீண்டாமை குற்றம்னு சொன்ன அதே காலத்துல இப்ப சமூக இடைவெளி அவசியம்னு சொல்ற மாதிரி கொண்டு வச்சு பாருங்க. கொரோனா ஒருத்தர் தொட்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப தெரிகிறதோ இது வந்து ஜாதியினால சொல்லப்படுற விஷயம் இல்லை, இது வந்து நீட்டுக்காக சொல்றது. அப்ப எச்சல் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த அந்த பசும் பாலை எந்த பாலை எடுத்து நாம பூஜை பண்ணணும்னா கண்ணூட்டி ஊட்டின மாட்டு பால் மட்டும்தான். கண்ணூட்டி இல்லாத பால் எடுத்து பகவானுக்கு கொண்டு வரவே கூடாது, நாமும் சாப்பிடக்கூடாது. இது சாஸ்திரம். அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. அது மாதிரி வள்ளலார் அபாரமான ஒரு ஞானி. வள்ளலார் மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு தேவாரம் திருவாசகத்தை காட்டிலும் வள்ளலாரோடு அவ்வளோ உருக்கமா இருக்கும். பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் உள்ளின்று ஓங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. இது மாதிரி பாட முடியுமா? இது மாதிரி உருக்கமா பாட முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு பக்தி வள்ளலாரோட. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதை ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, ஜாதியினால பிரிக்கப்படுற விஷயம் இல்லை. அதுக்கு தகுதி வேணும், இலக்கியங்கள்லாம் வேணும். அதுதான் முக்கிய விஷயம். நீ கேட்கறதுனால நான் சொல்லலைன்னா இப்ப கேட்கறேன்னு சொல்லுன்னா என்ன வேணும்னா பிறவி அப்படிங்கிற இந்த துன்பத்திலேருந்து நான் வெளியில வரதுக்கு வழி சொல்லணுமா? துன்பத்துக்கு காரணம் சொல்றேன், அப்ப வெளியில வர்றது என்னங்கிறது உனக்கு புரியும். மதிரிக குணசக்தா பந்த கிருத்து தேஷ்வசக்தா தொமிர்த கிருத்து உபருந்தே. 15வது தசகம் ஆரம்பம். பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபில தனுதித்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி. மதிரிக குணசக்தா பந்த கிருத்து. இந்த மதி குண சம்பந்தத்தை அடையும் போது புத்தியானது சத்வரஜஸ்தமோ குணங்களோட மிஸ்ரத்தை அடையும் போது பந்த அப்படின்னா பிரகிருத்தின்னு அர்த்தம். இங்க இந்த பிரபஞ்சத்தின் பால் உங்களுடைய மனச புத்திய வச்ச எல்லாம் பந்தப்படும்.
தொமிர்த கிருத்து உபருந்தே. பகவத் ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன், சப்தார்த்தத்தை நேரம் சொல்லலைன்னா. பகவத் சரணத்துல மனசை வச்செல்லாம் மோட்சம், உலகத்தின் பால் மனசை வச்செல்லாம் துன்பம், பகவான் பால் மனசை வச்சா இன்பம். இதான் விஷயம். ரொம்ப ஈஸியா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா கதையில உட்கார்ந்தாலும் பகவானை பத்தி பேசினாலும் பகவானை பத்தி காது கேட்டாலும் கதை சொல்றவனை கண்ணு பார்த்தாலும் மனசு பிள்ளையும் கொண்டாட்டின்னு நினைக்கிறது. அது அங்கதானே போறது. கதை சொல்லிட்டே இருக்குதே இங்க போறது, அப்புறம் ஏதோ சொல்றாருன்னு நமக்கு திரும்புறது. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரு தடுப்பு இருக்கு. அது போகாதபடிக்கு தடுக்கிறது பக்தி யோகஸ்து சக்தி. பக்தியும் தடுப்பு. பக்தின்னா என்ன? அதுதான் இந்த பிரச்சனை. பக்தின்னா என்ன? பட்டை திண்டா பக்தியா, நாமம் போட்டுண்டா பக்தியா, கோபி திண்டா பக்தியா, துளசி மாலை போட்டுண்டா பக்தியா, ருத்ராட்சம் போட்டுண்டா பக்தியா, கோவிலுக்கு போனா பக்தியா, கும்பிட்டா பக்தியா? எதுவுமே பக்தி கிடையாது. என்ன சார் அது குண்டை போடுறேன்னா இது எதுவுமே பக்தி கிடையாது. பின்ன எது பக்தி அப்படின்னா, கோவிலுக்கு நீ போகும்போது, கும்பிடும் போது, கதை கேட்கும் போது, பகவானுடைய நாமாவை சொல்லும் போது, நெத்தி இட்டுக்கும் போது, பூஜை பண்ணும் போது, ருத்ராட்சம் போட்டுக்கும் போது, எந்த சமயத்துல உன்னோட மேனி சிலிர்த்து உள்ளம் குழஞ்சு ரோமாஞ்சம் ஏற்பட்டு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரா மாதிரி ஒரு அனுபவம் வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குளிப்பது. கார்கால மழை போல கண்ணீர் சேர. நாவுக்கரசர் பாசுரம். கல்மணமே நல்மணமாய் கரைய பெற்றோம், பாராண்டு பகடு ஏறி வருவார் சொல்லும், பணி கேட்க கடவோமே பற்று அற்றோம். நாமக்கும் குடியல்லோம் நமனை என்றோம், நரகத்தில் இடர்படோம் நடனை இல்லோம். ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இதுக்கு மேல ஒருத்தர் எப்படி புரியறான்னு சொல்லிட்டு போகும். வாழ்க்கை முழுக்க அபூர்வமான வார்த்தை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அப்படி இருக்க முடியுமா? இன்பம் துன்பம் உபயாத்மகம் தானே பூலோகம். அப்படின்னா கோமாருக்கு நாம் என்றும் மீளா ஆளாய். ஆதிசங்கரே சொல்லுவார், கஷ்டப்படுறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா பக்தி இல்லாதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. பக்தி இருந்தா கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். இந்த கஷ்டம் சுகம்ங்கிறது மனசோட தன்மை தான். வெயில்லையே இருந்து ஆனந்தமா இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? ஏசியில இருந்தது புரிஞ்சுறவன் எத்தனை பேர் இருக்கான்? சொல்ல முடியும். அதெல்லாம் எல்லாம் இருந்து சிரமப்படுறவா எத்தனை பேர் இருக்கா? ஒன்றும் இல்லாம சௌக்கியமா இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கு? இந்த சௌக்கியம் மனசு சார்ந்த விஷயம். அடிப்படை பக்தி உருக்கம். சரி, இறைவன்கிட்ட வைக்கக்கூடியதான அன்பு, நிஷ்காமியமான அன்பு. காமிய நம்ம பண்றதெல்லாம் காமிய பக்தின்னு பேர். ஒண்ணு, நாம பகவான்கிட்ட நமக்கு பிரியம் கிடையாது. கோவிலுக்கு போறோம், பகவானை பார்க்கிறோம், ஓன்னு அழறோம். பகவானை பார்த்த சந்தோஷத்துல அழறோமான்னா நம்ம கஷ்டத்துல அழறோம். கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும், அப்பதான் புரியும். பகவானை பார்த்த சந்தோஷத்துல அழல, வேணுகோபாலனை பார்த்து ஓன்னு அழுத என்னோட கஷ்டத்துக்காக அழறேன்னா பார்த்தா அழுக வரணும். பார்த்தா எப்படி சார் அழுக வரும்னா, 5 வருஷம் கழிச்சு அமெரிக்காலேருந்து ஒரு பையன் திரும்பி வந்தான். 5 வருஷமா அவனை பார்க்காத அம்மா ஏர்போர்ட்ல பார்த்த உடனே ஓன்னு அழுதுன்னு அவனை கட்டிக்கிறாளே, அதுதான் பக்தின்னு தெரியும். அதுதான் பிரேமேன்னு தெரியும். அந்த பையன் வந்துட்டானே, அவனை கட்டின்னு அழறதுக்கு அங்க என்ன இருக்கு? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவோம். இத்தனை நாளா உன்னை நான் பார்க்காம இருந்துட்டேனேங்கிற எண்ணம் தானே அங்க அழுகையை வருது. அது மாதிரி இத்தனை நாளா நான் உங்ககிட்ட வராம இருந்துட்டேனே அப்படிங்கிற அந்த பகவானை பார்த்தோடனே இந்த உருக்கம் வரணும், பிரேமம் வரணும். இது எப்ப வரும் அப்படின்னா, அது மாதிரி உருக்கம் உள்ளவர்களோட பழகினாதான் வரும். மகதலு கமலப்யா பக்தி ரேவாத்ர சாத்யா கபில தனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதி. பகவான் பக்தர்கள் பின்னாடி போகணும்னு சொல்லல, மகது அனுகமலப்யான்னா மகான்கள் பின்னாடி போகணும்னா, மகான்கள் பின்னாடி போகணும் அப்படின்னு உடனே
யார் மகான்கள்னு கேட்டார். அதுதான் இந்த பிரச்சனை. யார் சுவாமிஜி, யார் குருஜி, யார் ஆச்சாரியன், இன்னி வந்து அந்த குழப்பம் வந்து ஜனங்களுக்கு. இவர் ஆச்சாரியனோ இவரை சுவாமிஜின்னோ இவரை குருஜின்னோ நினைச்சுன்னு பின்னாடி போயிட்டு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவரோட அயோக்கியத்தனை வெளியில வந்தவொடனே 10 வருஷம் வாழ்க்கை வேஸ்ட். அவன் எப்ப வேணாலும் கெட்டு போட்டோம், தொலைஞ்சு போட்டான், அது விஷயமே இல்லை. அவனை ஃபாலோ பண்ணின 1000 பேரோட 10 வருஷம் வாழ்க்கை நாசமா போறது. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவாங்க. அதை யாராவது அந்த ஆங்கிள் யோசனை பண்ணிருக்கல? அவன் உள்ள வைக்கிறோம் உதைக்கிறோம் அதெல்லாம் விஷயம் வேற. இந்த 1000 பேருக்கு 10 வருஷம் ஆன்மீக சாதனை நாசமா போயிடுது. நல்ல அதனாலதான் தன் விஞ்ஞானார்த்தம் சகா குருமேவ கச்சேத் அப்படின்னு சொன்னதோட உபநிஷத்து நிற்காம சமிப்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்ங்கிறது. இந்த தகுதி உள்ள குருட்ட தான் நீ போகணும். மேஜிக்கா பேசினத்தினாலெல்லாம் குருவாயிட முடியாது. சொற்சொடர்களால் விளையாடினத்தினால குருவாயிட முடியாது. யார் குருன்னா நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்து சொல்றேன். ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः संदृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवक रोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण. गोपिका जीवन स्मरणम आंजनेय मूर्ति की यथा शक्तिवा एवं स्वाध्याय धर्मेण अरण्ये दीपिता तपस्वी पुण्यो भवति तपस्वी